السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐம்மாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கை அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த உன்னத நோக்கத்தோடு இந்த வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிற நம் அனைவர் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய திருப்பி சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சூரத்துல் இஸ்ரா என்கிற அல் குர்ஆனுடைய 17வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய ஒரு சிறிய அறிமுகம், அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் இதற்கு பனி இஸ்ராயில் என்கிற ஒரு பேர் இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், இந்த அத்தியாயத்தில் அதிகமாக ஏனைய சூறாக்களில் சொல்லப்படாத அளவிற்கு அதிகமான தகவல்களை பனி இஸ்ராயேலர்களை பற்றி சொல்லுகிறது. இன்னும் சொல்லப்படால் அந்த பேரை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிற போது கூறுகிறான்: வகதைனா இலா பனி இஸ்ராயீல ஃபில் கிதாபி லதுஃப்ஸிதுன்ன ஃபில் அர்தி மர்ரத்தைன். பூமியில் நீங்கள் 2 முறை குழப்பத்திற்கு ஆளாக்கப்படுவீர்கள் என்று பனி இஸ்ராயேலர்களுக்கு நாம் வேதத்தில் தீர்ப்பு வழங்கினோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லுகிறான். இது இந்த அத்தியாயத்துடைய 4வது வசனம். இதன் அடிப்படையில் இதற்கு பனி இஸ்ராயில் என்கிற பேர் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இமாம் இப்னு அஷூர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய தஃசீரில் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று ஃபைராஸபாதி அவர்களும் பசாயிரு தமீஸ் என்கிற நூலிலே சொல்லி காட்டுகிறார்கள். இதற்கு ஹதீஸிலும் ஆதாரம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள்: கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யனாமு அலா ஃபிராஷிஹி ஹத்தா யக்ரா குல்ல லைலத்தின் பி பனி இஸ்ராயில் வஸ்ஸுமர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய விரிப்பில் படுக்க மாட்டார்கள், உறங்க மாட்டார்கள். எதுவரை என்று சொன்னால், ஒவ்வொரு இரவிலும் பனி இஸ்ராயில் சூறாவையும் அதே போன்று சூரத்து ஜுமர் என்கிற அந்த சூறாவையும் ஓதாத வரையில் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி ஜாமியா திர்மிதி என்கிற ஹதீஸ் நூலில் 2920 என்கிற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்னத் அஹ்மதிலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் பல்வேறு அறிவிப்புகளில் வந்திருக்கின்ற காரணங்களை சொல்லி இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதனை சஹீஹ் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக 2வது ஒரு ஹதீஸ் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள்: சூரத்து பனி இஸ்ராயில் வல் கஹ்ஃப் வ மரியம் வ தாஹா வல் அன்பியா, இந்த 5 அத்தியாயங்களை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். பனி இஸ்ராயில், சூரத்துல் கஹ்ஃப், மரியம், அதே போன்று தாஹா, அல் அன்பியா. இது எல்லாமே தொடர்ச்சியா 17 முதல் 21 வரை உள்ள அத்தியாயங்கள். அப்படியே தொடர்ச்சியா இருக்கும் இந்த அத்தியாயங்கள் எல்லாம். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாங்க. உன்ன மின் நிதாக்கில் அவ்வலி அவ் உவல், 2 விதமா அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ஆரம்பத்தில் இறக்கப்பட்ட வசனங்கள். வஹுன்ன மின் தலாதி, இதெல்லாம் நான் ஆரம்பத்திலேயே கற்றுக்கொண்ட, மக்காவில் இருக்கிற போதே கற்றுக்கொண்ட அத்தியாயங்கள் என்று என்ன செய்றாங்க, அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். குர்ஆனில் அதிகமான ஞானமுடைய ஒருவர். இந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பற்றி சொல்லுகிற போது, குர்ஆன் எப்படி அருளப்பட்டதோ, இறக்கப்பட்டதோ, அதே போன்று குர்ஆனை ஒருவர் கற்றுக்கொள்ள விரும்பினார், அவர் என்ன செய்யணும், அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் ஓதுவதை போன்று ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த அளவுக்கு குர்ஆனுடைய ஞானத்தில் ஆழ்ந்த ஞானமுடையவர். இன்னும் சொன்னார், அவர் தன்னை பற்றி சொல்லுகிற போது சொன்னார்கள், குர்ஆனில் ஒரு வசனம் நான்
அது எங்கே அருளப்பட்டது, வஃபீமா உன்சிலத் வைன உன்சிலத், எங்கே அருளப்பட்டது, யார் விஷயத்தில் அருளப்பட்டது என்று நான் அறியாமல் ஒரு அத்தியாயம் இல்லவே இல்லை. அப்படி ஒரு அத்தியாயம் இருக்கும் என்றிருந்தால் நான் என்ன செஞ்சிருப்பேன், அவரிடத்தில் பயணம் சென்றாவது அந்த கல்வியை கற்றிருப்பேன் என்று அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு சொல்லக்கூடியவர்களாங்க. அப்ப அந்த அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த 5 அத்தியாயங்கள் சூரத்து பனி இஸ்ராயீலா இருக்கட்டும், சூரத்துல் கஹ்ஃபா இருக்கட்டும், சூரத்துல் மரியமா இருக்கட்டும், அதே போன்று சூரத்து தாஹாவா இருக்கட்டும், சூரத்துல் அம்பியாவா இருக்கட்டும், இந்த சூறாக்கள் அனைத்தும் ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது மக்காவுடைய காலகட்டத்தில் அருளப்பட்ட அத்தியாயங்கள் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று ஆரம்பத்தில் அவர்கள் கற்றுக்கொண்ட அத்தியாயங்களும் இவைகள் தான் என்பதை அப்துல்லா பின் மசூத் அவர் குறிப்பிடுகிற செய்தி ஸஹீஹ் புகாரில 4739 என்கிற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த அத்தியாயத்திற்கு பனி இஸ்ராயில் என்கிற ஒரு பெயர் இருக்கிறது என்பதற்கு மேற்கூறிய ஆதாரங்கள் அதற்கான சான்றாக அமைந்திருக்கிறது. இரண்டாவதாக இந்த சூறாவிற்கு அல் இஸ்ரா என்கிற பெயரும் இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரா என்கிற பெயரும் பனி இஸ்ராயில் என்கிற பெயரும் இரண்டுமே ஒரு அத்தியாயத்திற்கு சொல்லப்படுகிற பெயர்கள். இஸ்ரா என்கிற பெயருக்கான காரணம் என்ன என்பதை பற்றி இமாம் இப்னு அஷ்ரஃப் அவர்கள் சொல்கிற போது சொன்னார்கள், இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா பயணம் மேற்கொண்டது. இஸ்ரா என்று சொன்னால் இரவில் பயணம் மேற்கொள்ளுதல் என்பதுதான் அதற்கான பொருள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஒரு இரவில் மஸ்ஜித் அக்ஸாவிற்கு பயணம் சென்றார்கள். இதுதான் அந்த அத்தியாயத்துடைய ஆரம்பமாக இருக்கும். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு என்று அல்லாஹ் தஆலா அந்த துவக்க வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுவார். தன்னுடைய அடியானை ஒரே இரவில் மஸ்ஜித் ஹராமிலிருந்து மஸ்ஜித் அக்ஸாவை அழைத்து சென்ற அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், அந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய பகுதிகளை சுற்றிலும் அபிவிருத்தி வழங்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா நினைச்சுவான் இந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுவார். இதன் அடிப்படையில் இந்த அத்தியாயத்திற்கு இஸ்ரா என்கிற பெயரும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று சுப்ஹான் என்கிற ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. என்றால் ஆரம்பம் என்ன, சுப்ஹான் அல்லதி என்று ஆரம்பிக்கிற காரணத்தினால இதற்கு இந்த பெயரும் வழங்கப்படுகிறது என்பதை இமாம் இப்னு அபி ஸமனீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய தஃப்சீர் நூலிலே என்ன செய்றாங்க, குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இப்படி இந்த அத்தியாயத்திற்கு ஒரு 3 பெயர்கள், அதுல பிரபலமா இருந்து கொண்டிருக்கிற பெயர்கள் எத்தனை, 2 பெயர்கள் தான். ஒன்று பனி இஸ்ராயில் என்கிற பெயர், இன்னொன்று அல் இஸ்ரா என்கிற பெயர். இதுதான் பிரதானமாக எல்லோராலும் அறிமுகமாக இருக்கக்கூடிய ஒரு பெயர்கள். அல் குர்ஆனுடைய பல அத்தியாயங்களுக்கு இப்படி ஒரு சிறப்பு இருக்கும், பல பெயர்கள் இருக்கும். பெயர்கள் சிலது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சுட்டி காட்டியதாக இருக்கும், சில போது சஹாபாக்கள் சொல்லியதாக இருக்கும், சில போது என்ன செய்யும் அந்த அத்தியாயத்திலிருந்து அதனுடைய மைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிற அல்லது அதனுடைய துவக்க வசனமாக இருந்து கொண்டிருக்கிற அந்த ஆதாரங்களிலிருந்து பெறப்படுகிற செய்திகளாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக இந்த சூறாவுடைய சிறப்பை பொறுத்தவரையில் இது நாம முதலாவது சிறப்பு ஏற்கனவே சொன்ன ஹதீஸ்ல சொல்லி காட்டணும். என்ன சிறப்பு, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த சூறாவை உறங்குவதற்கு முன்பாக ஓதுவார்கள் என்பது இதனுடைய சிறப்பாக என்ன செய்றாங்க சொல்லி காட்டுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இது ஆரம்ப காலகட்டத்தில் அருளப்பட்ட சூறாக்களில் ஒன்று என்பது அதுவும் இதனுடைய சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக இந்த அத்தியாயம் ஒவ்வொரு அத்தியாயங்களுக்கும் ஒரு பின்னணி இருந்து கொண்டிருக்கிறது. எந்த காலகட்டத்தில் அருளப்பட்டது, அதன் அடிப்படையில் தான் அல் குர்ஆனுடைய அத்தியாயங்களை எல்லாம் என்ன செய்வாங்க, மக்கி மதினி என்று பிரிப்பார்கள். சூரத்து மக்கி, சூரத்து மதினி என்று சொன்னால் மக்காவுடைய காலகட்டத்தில் அருளப்பட்டது அல்லது மதீனாவுடைய காலகட்டத்தில் அருளப்பட்டது. இதை பொறுத்தவரையில் இதற்கு பல காரணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எதெல்லாம் மக்கி சூரா என்று தீர்மானிக்கப்படும், எதெல்லாம் மதினி சூரா என்று தீர்மானிக்கப்படும் என்று சொன்னால் மக்காவிலே இருக்கிற போது அருளப்பட்டது என்று இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் அருளப்பட்ட அனைத்துமே என்னது, மக்கி சூரா. ஹிஜ்ரத்திற்கு பிந்தைய காலகட்டத்தில் அருளப்பட்டது அது அனைத்தும் மதினி சூரா. இப்படித்தான் என்ன செய்வாங்க, பிரிப்பாங்க. அல்லாம ரசூல் அவர்கள் மக்காவில் இருக்கிற போதே அருளப்பட்டது என்று என்ன செய்ய மாட்டாங்க, அதை பிரிக்க மாட்டாங்க. இதான் இதற்குரிய சரியான அளவுகள். அப்ப அந்த அடிப்படையில் இந்த சூறாவை பொறுத்தவரையில் இது முழுக்க முழுக்க மக்காவில் அருளப்பட்டது என்பதை பெரும்பான்மை அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனாலும் கூட அதுல சில கருத்துக்கள் என்னன்னு சொன்னா, ஒரு சில வசனங்கள் இந்த அத்தியாயத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு சில வசனங்கள் என்ன செய்யல, அது மக்காவில் அருளப்படவில்லை, மதீனாவில் அருளப்பட்டது என்கிற கருத்தையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அறிஞர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த சூறாவுடைய பிரதானமான நோக்கம், மகாசிது சூரா என்று சொல்லுவாங்க. சூரா என்ன மக்சதை, என்ன நோக்கத்தை
முன்வைத்துக் கொண்டு இந்த சூரா அருளப்பட்டிருக்கிறது. எதை இந்த சூரா நமக்கு மத்தியிலே ஊன்றி சொல்லுகிற விஷயம் என்ன என்பதை பற்றிய செய்திகளை பார்க்கிற போது, முதலாவது இஸ்லாமிய அகீதாவை நிலைநாட்டுவது, உறுதிப்படுத்துவது. அகீதாவில் ஏற்படுகின்ற எல்லா விதமான குளறுபடிகளையும் இந்த சூரா தெளிவுபடுத்துகிறது. காரணம், முன் சென்ற வேதம் அருளப்பட்ட ஒரு சமுதாயத்தை பற்றி இந்த அத்தியாயத்தில் பேசுகிறது. அவர்கள் வழிகட்டுக்கு சென்றதற்கான காரணம் அவர்கள் வேதத்தை பற்றி பிடிக்கவில்லை, தூதர்களை உறுதியாக நம்பவில்லை என்பதுதான். அப்ப அது போன்ற நிலையை சொல்லிவிட்டு இஸ்லாமிய அகீதாவுடைய அடிப்படைகளை இந்த சூரா என்ன செய்கிறது, இதில் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகள், அந்த ரசூலுல்லாஹ் அவர்களை பற்றிய அறிவிப்புகள் விஷயத்தில் முஷ்ரிக்குகள் எப்படி நடந்து கொண்டார்கள், ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம். இந்த சூராவுடைய நோக்கங்கள்ல மிக தெளிவான ஒரு நோக்கம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா மிஅராஜ் என்கிற பயணம் சென்று வந்தது நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயம் இல்லையா? அறிவால் ஏற்றுக்கொள்ளுகிற முடியுமான விஷயம் என்று கேட்டால் முடியாது. ஏன்னா அன்றைய காலத்தில் அது சாத்தியமில்லை, கற்பனை கூட செய்ய முடியாது. ஒரு இரவில் ஒரு மனிதர் மக்காவிலிருந்து அக்ஸா வரைக்கும் சென்றார், நம்ப முடியுமா? நம்பவே முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை மக்கா முஷ்ரிக்குகள், இணை வைப்பாளர்கள் எப்படி அணுகுகிறார்கள், அதே நேரத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி அணுகுகிறார்கள் என்பதை இந்த அத்தியாயத்தின் மூலமா அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துறோம். இது ஒரு மிக முக்கியமான பாடம். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் மக்கா முஷ்ரிக்குகளின் நிலைப்பாடை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் பலர் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் என்ன செய்றாங்க, ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் அவர்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டால் அதை அவர்கள் என்ன செய்றாங்க, அறிவோடு உரசி பார்த்து இது ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற நிலைக்கு அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி இருக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்துவது அது ஆகமான விஷயம். அதான் ஹதீஸ் கலை. ஹதீஸ் கலையில் நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்னன்னு சொன்னா, ஒரு ஹதீஸ் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை தொட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா அந்த ஹதீஸ் சஹீஹா இல்லையா, அதை நம்ம என்ன செய்யலாம், அக்கு வேற ஆணி வேற அலசுவதற்கும் அதற்கான வழிகளும் அதற்கான அடிப்படைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பின்பற்றி கொண்டு காலங்காலமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க அறிஞர்கள், அந்த துறை சார்ந்த அறிஞர்கள் அதை செய்திருக்கிறாங்க. ஆனா எந்த அடிப்படையில் மறுக்கல, எங்களுடைய அறிவிற்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக அதை மறுக்கவில்லை. மக்கா முஷ்ரிக்கீன்கள் அதைத்தான் செய்தார்கள். அதனால் வரையிலும் அவர்களுக்கு மத்தியில உண்மையாளர் வாய்மையாளர் என்று அறியப்பட்டிருக்கிற அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த செய்தியை சொன்ன போது அவங்க என்ன செய்றாங்க, இதெல்லாம் என்னது அறிவுக்கு பொருந்தாத விஷயம், இதையெல்லாம் சொன்னாலும் ஒரு மனிதன் நம்ப முடியுமா என்றெல்லாம் என்ன செஞ்சாங்க, ஆச்சரியத்தோடு அதை எதிர்த்து வினா எழுப்பினார்கள். அப்ப அந்த ஒரு செய்தியை என்ன செய்யறது அல்லாஹ் தஆலா இதன் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதே போன்று தனி மனித வாழ்விலும் சமூக வாழ்விலும் எந்த கடமைகளை எல்லாம் ஒரு மனிதன் கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை பற்றிய அடிப்படைகளை இந்த அத்தியாயம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தனி மனிதன் தன்னுடைய குடும்பத்திற்கு மத்தியில் தாய் தந்தையரோடு, சமூகத்தோடு, மனைவி மக்களோடு இப்படி என்ன செய்யுது, ஒவ்வொரு வருடத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த அடிப்படைகளை இந்த சூரா நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்ப இந்த 3 அடிப்படைகளை தான் இந்த சூரா பிரதானமான நோக்கமாக முன்வைத்திருக்கிறது. முதலாவது அகீதாவை உறுதிப்படுத்த வேண்டும். இரண்டாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியோடு இணை வைப்பாளர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அப்ப நடந்து கொண்ட விதம் இப்படித்தான் என்று தெரியப்படுத்துவதன் நோக்கம் என்ன, மூமின்கள் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதுதான். அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது மார்க்கம் நமக்கு சொல்லுகிற கடமைகள் கட்டளைகள் என்ன, அதை தனி மனிதன் சார்ந்ததும் இருக்கிறது, சமூகம் சார்ந்ததும் இருக்கிறது. அதை இந்த சமூகம் எப்படி அணுக வேண்டும் என்பதை பற்றிய தெளிவு இந்த அத்தியாயத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த அத்தியாயம் பேசுகிற தலைப்புகள் என்ன என்றெல்லாம் தலைப்புகள் இந்த அத்தியாயத்தில் அலசப்படுகிறது. முதலாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா, அந்த இரவு பயணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரமிலிருந்து அக்ஸா வரை சென்ற அந்த பயணம், அதிலிருந்து கொண்டிருக்கிற அல்லாஹ்வுடைய ஹிக்மத்துகள் இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லுகிறது. அதே போன்று மிஅராஜ் என்கிற பயணம், அதுவும் இந்த சூராவை ஒட்டி தான் நடந்திருக்கிறது, இந்த பயணத்தை ஒட்டி தான் நடந்திருக்கிறது. ஆனால் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், இஸ்ராவை மட்டும் தான் பேசுறான். ஆனா இதுல மிஅராஜை பற்றிய சமிக்ஞையும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அத்தியாயத்தில் என்ன இருக்கு, மிஅராஜ் பயணத்தை பற்றிய சமிக்ஞையும் இதில் இருந்து கொண்டிருக்கிறது. நேரடியாக மிஅராஜை பற்றி பேசல, இஸ்ராவை பற்றி மட்டும்தான் இந்த அத்தியாயம் பேசுகிறது என்று சொன்னாலும் அதில் என்ன இருக்கு, மறைமுகமா அந்த
வழங்கி இருக்கிறான் என்பது முதலாவது இந்த அத்தியாயம் பேசுகின்ற தலைப்பு. இரண்டாவது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய வேதம். அந்த வேதம் மனித சமுதாயத்திற்கு, அவருடைய சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடியதாக இருந்தது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தின் மூலமா சொல்லுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த விஷயம் அல்லாஹ் சொல்லுவான். அதான் சொன்ன மேராஜ் பயணத்தை பற்றி சபிக்கிற இந்த அத்தியாயத்தில் இருக்கும். இஸ்ராவை பற்றிய பயணத்தை பற்றி அல்லாஹ் அறிமுகம் செய்து அதில் என்ன செய்ய முடிய மேராஜையும் அல்லாஹ் தொடர்பு படுத்துவான். நேரடியாக மேராஜ் பயணத்தை பற்றி நம்ம குர்ஆன்ல பார்க்க முடியாது. ஆனா சில ஆதாரங்களை மறுக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, குர்ஆனில் சொல்லப்படவில்லை என்பதற்காக வேண்டி மேராஜ் பயணத்தை மறுப்பாங்க. ஆனா மேராஜ் பயணத்தை பற்றிய குறிப்புகள் எங்க இருக்கும்? குர்ஆன் இருக்கும். குர்ஆன் எல்லாத்தையும் என்ன செய்யறதில்ல, விலாவரியா பேசுறது இல்லை. நமக்கு தெரியும், அது கொள்கை சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, சட்டங்கள் தொடர்பான விஷயங்களா இருந்தாலும் சரி, வணக்க வழிபாடுகள் தொடர்பான விஷயங்களா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் குர்ஆன் என்ன செய்யறது இல்லை, விலாவரியா பேசுறது இல்லை. தொழுங்கள் என்று சொல்லுகிற குர்ஆன் எப்படி தொழ வேண்டும் என்பதை சொல்லவில்லை. ஜக்காத் கொடுங்கள் என்று சொல்லுகிற கட்டளை இடுகிற குர்ஆன் அது எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றிய வழிமுறைகள் நமக்கு சொல்லித் தரல. அதெல்லாம் எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறோம்? நமக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் தான் கிடைக்கும். அதன் அடிப்படையில் தான் இந்த இஸ்ரா மேராஜ் இரண்டுமே ஒரே நேரத்தில் ஒரே காலத்தில் ஒரே நோக்கத்தோடு நடந்த பயணங்கள். அந்த பயணத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், அல் குர்ஆனில் இஸ்ராவை மட்டும் நேரடியாக சொல்லுகிறார், மேராஜை பற்றி மறைமுகமாக சொல்லி இருக்கிறார். அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்திகள், அவருக்கு வேதம் வழங்கப்பட்டதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அவரை சந்தித்ததில் சந்தேகம் பெற வேண்டாம் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று பனி இஸ்ரவேல் சமுதாயம் இந்த உலகத்திலே 2 முறை சோதனைக்கு ஆட்படுத்தப்படுவார்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். மூன்றாவதாக குர்ஆனுடைய சிறப்பு. குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம், அது மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. மூமின்களுக்கு இது உறுதியான பாதை, அல்லாஹ்விடத்திலே நற்கூலியை பெற்றுத் தருகிற ஒன்று என்பதை இந்த அத்தியாயம் நமக்கு பேசுகிறது. நான்காவதாக அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்திற்கான சான்றுகளை இந்த அத்தியாயம் முன்வைக்கிறது. அல்லாஹ்வுடைய வஹதானியத், அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்பதை இந்த அத்தியாயம் என்ன செய்கிறது, நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதற்காக என்ன செய்யறதா, இரவு பகல் அதில் இருந்து கொண்டிருக்கிற அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் இதையெல்லாம் எடுத்து சொல்லி, இரவு பகல் மாறி மாறி வருவதையும் அதனுடைய சுழற்சியில் இருந்து கொண்டிருக்கிற நுட்பங்களை எல்லாம் சொல்லிவிட்டு, அதன் மூலம் அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கிற அருட்கொடைகளை நினைவு கூர்ந்து விட்டு அல்லாஹ் என்ன செய்றான், அவருடைய ஏகத்துவத்தை நிலைநாட்டுகிறான். அதே போன்று எல்லா மனிதனுக்கும் அவரோடு ஒரு பதிவேடு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பதிவேடு அவருடைய நன்மை தீமைகள் அனைத்தும் பதியப்பட்டிருக்கிறது என்பதையும் அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தின் மூலமாக நமக்கு நிரூபித்து காட்டுகிறான். ஐந்தாவதாக நேர்வழி வழிகேடு ஆகிய விஷயத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பின்பற்றுவதுடைய அடிப்படை என்ன, யாரை பின்பற்றணும், யாரை பின்பற்றக்கூடாது என்பதை பற்றி, அது தனி மனிதனாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, நேர்வழி வழிகேடு என்பதை பிரித்தறிகின்ற விஷயங்கள் எது என்பதை தெளிவுபடுத்தி, நேர்வழி சார்ந்த விஷயங்களில் தான் நம்ம நினைச்சோம் ஒருவரை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை இந்த அத்தியாயம் நமக்கு வழங்குகிறது. ஆறாவதாக கடந்த கால சமூகங்களில் யாரையெல்லாம் அல்லாஹ் அழித்திருக்கிறான், பல சமுதாயத்தை அல்லாஹ் அழித்த வரலாறை நமக்கு குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த அத்தியாயத்திலும் அது போன்ற வரலாறுகள் இருந்து கொண்டிருக்கு. இந்த வரலாறை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய சுன்னத்தை, அல்லாஹ்வுடைய நீதி தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி, அதே போன்று இந்த உலகத்தில் ஆடம்பரமாக பரோடமாக வாழ்ந்தவர்கள் இறுதியில் அழிவைதான் சந்திப்பார் என்பதை பற்றி தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றிய செய்திகளை இந்த அத்தியாயத்தில் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். இதுவும் இந்த அத்தியாயம் நமக்கு பேசுகிற தலைப்புகளில் ஒன்று. அடுத்ததாக ஏழாவது, மறுமையில் மகிழ்ச்சி, மறுமையில சந்தோஷம், இடேற்றம் யாருக்கு சொன்னா அந்த மறுமையை யார் நாடுகிறாரோ அவர்களுக்கு தான். மறுமையை நாடக்கூடியவர்கள் என்ன செய்யணும், அதற்காக முயற்சிக்க வேண்டும், அதற்கு பாடுபட வேண்டும். அதை பற்றி அல்லாஹ் என்ன செய்றான் இந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டிவிட்டு, அப்படி உள்ளவங்க யாரு, பூமியில இருப்பாங்க, மறுமையை எதிர்நோக்கி மறுமையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலனை கூலியை நம்பிக்கை கொண்டு அதற்காக இந்த உலகத்தில் யார் முயற்சிக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையிலே மறுமையை எதிர்நோக்கி வாழக்கூடியவர்கள் என்பதை தெளிவுபடுத்துவதோடு, அப்படி உள்ளவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும், மறுமையில சொர்க்கம் கிடைக்கும் என்கிற மகிழ்ச்சி இருக்கிறது என்கிற நற்செய்தி சொல்கிறான். அப்ப அத்தகையவர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள் தான் மூமின்கள்.
மூமின் அல்லாத யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சொர்க்கம் செல்ல மாட்டாங்க, மறுமையில் ஈடேற்றம் பெற மாட்டார்கள் என்கிற ஒரு அடிப்படையை இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எட்டாவதாக அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ் மட்டுமே வணங்க வேண்டும். அதே போன்று சமூக வாழ்க்கையின் அடிப்படை அது எதன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பெற்றோருக்கு நன்மை செய்தல், பெற்றோருக்கு உபகாரம் செய்தல், நெருங்கிய உறவினர்களுக்கு, அனாதைகளுக்கு, இதெல்லாம் என்ன செய்யணும், அவங்களுக்கெல்லாம் உபகாரம் செய்தல் என்பதில் அடங்கி இருக்கிறது. பொருளாதாரத்தை செலவு செய்கிற போது அதில் நடுநிலையை பேணுவது இருந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை கொலை செய்யக்கூடாது. அதே போன்று அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்ற எந்த ஒரு உயிரையும் நியாயமின்றி கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது. தம் அனாதைகளுடைய சொத்துக்களை பராமரிக்கக்கூடியவர்கள் அதை நல்ல முறையில் அன்றி தவறான முறையில் அதை கையாளக்கூடாது. அவர்கள் வாலிபத்தை அடைந்து விட்டால், அதாவது அனாதைகளுடைய சொத்து ஒருத்தர் பராமரிக்கிறாரு, அவருக்கு அவரிடத்தில் அந்த சொத்துடைய பொறுப்பு இருந்து கொண்டிருக்கிறது, அவர் அதை நல்ல நிலையில பராமரிக்கணும். அந்த அனாதைகள் வாலிபத்தை எட்டி விட்டால் அதை அவரிடத்தில் ஒப்படைச்சிடணும். அதன் அடிப்படையில் உடன்படிக்கை வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கட்டளை இந்த அத்தியாயம் நமக்கு வழங்குகிறது. அதே போன்று அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடாது, அளவை நிறுவையும் பரிபூர்ணமாக கொடுக்க வேண்டும். எடை போடும் போது அல்லது பொருளை வாங்கும் போது விற்கும் போது அதில் நியாயமான முறையில் தராசிலே அளந்து அதை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த அத்தியாயம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அதே போன்று ஒரு மனிதன் தனக்கு எது விஷயத்தில் ஞானம் இல்லையோ அது போன்ற விஷயங்களை பின்தொடர்ந்து செல்லக்கூடாது என்கிற கட்டளை இந்த அத்தியாயத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஞானம் இல்லாத விஷயத்தை என்ன செய்யக்கூடாது, பின்பற்றி செல்லக்கூடாது. ஒன்பதாவதாக அல்லாஹ்வோடு சேர்த்து வேறொரு இலாகை எடுத்துக்கொள்ளக்கூடாது, அல்லாஹ்வோடு வேற யாரையும் வணங்கக்கூடாது. அப்படி வணங்குவது பாத்திலானது, அசத்தியம், போலியானது. அல்லாஹ்வோடு வேறு ஒரு இலாஹ் இல்லவே இல்லை. அல்லாஹ் என்ன, அவன் தனித்தவனாக இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறான். அப்ப அந்த அடிப்படையில் ஜாஹிலியா மக்கள் எதையெல்லாம் அல்லாஹ்விற்கு இணையாக வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் போலி என்பதையும் அதெல்லாம் அறியாமை என்பதையும் இந்த அத்தியாயம் நமக்கு தோல்வித்து காட்டுகிறது. அதே போன்று அவர்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வோடு பெண் பிள்ளைகளை சேர்த்து அவனை மட்டப்படுத்துகிற ஆண் பிள்ளைகள் தங்களுக்கும் பெண் பிள்ளை ஆண்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் என்று கொடுக்கக்கூடிய அந்த மடமைத்தனமான காரியங்களை செய்தார்கள் என்பதை பற்றியும் இந்த அத்தியாயம் நமக்கு என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அதே போன்று பெண் பிள்ளைகளை வெறுக்கிறது, அதை அல்லாஹ் என்ன செஞ்சார் இந்த அத்தியாயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதாவது ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகளை வெறுக்கிறது, ஆண் பிள்ளைகளை சிறப்பிக்கிறது, அதை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் இந்த அத்தியாயத்தின் மூலமா நமக்கு தவறு என்று சொல்லி காட்டியிருக்கிறான். பத்தாவதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன செஞ்சிருக்கிறான், பல்வேறு விஷயங்களை நமக்கு விளக்கி இருக்கிறான். அது எதற்காக வேண்டி, மனிதர்கள் அதன் மூலம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆனால் பெரும்பான்மை மக்கள் அல்லாஹ் இந்த உபதேசங்களை நமக்கு விளக்கி காட்டுவதன் மூலமா படிப்பினை பெறாமல் அதை விட்டு என்ன செஞ்சாங்க, விரண்டோடினார்கள். அல்லாஹ் சொல்றோம், அவனுக்கு விரண்டோடுதலை தவிர வேற எதுவும் அதிகப்படுத்தவில்லை என்று. அப்ப அப்படிப்பட்ட அந்த விரண்டோடுதலை அதிகப்படுத்துவதற்காண்டி அல்லாஹ் விளக்கல, மாறா என்ன செய்யறான், மனிதர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொள்வதற்காண்டி அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்காண்டித்தான் இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே விளக்கி காட்டுகிறான் என்பது இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லுகிற செய்தி. 11வது, பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்துமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. என்னெல்லாம் நம்ம உலகத்துல பார்க்கிறோமோ அத்தனை விதமான பொருளும் என்ன செய்கிறது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. தஸ்பீஹ் என்றால் அல்லாஹ்வை துதிக்கிறது. வானங்களிலும் பூமியிலும் கடலிலும் கரையிலும் எண்ணற்ற ஜீவராசிகள் ஜீவனற்றவைகள் எல்லாமே இருந்து கொண்டிருக்கு. எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு, அனைத்தும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது என்கிற அடிப்படையில் அவை அனைத்துமே என்ன செய்கிறது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான் நமக்கு இந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான். இது நமக்கு ஒரு பாடம். நம்மெல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் போனால் என்ன ஆயிடும், அல்லாஹ்வுக்கு ஒன்றாகாது. அல்லாஹ் அவனுடைய மேன்மையோடும் மகத்துவத்தோடும் எப்போதுமே இருந்து கொண்டிருப்பான். அதனால குறை நமக்கு தான் என்பதை அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்துமே என்னை தஸ்பீஹ் செய்கிறது என்பதன் மூலமா அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். 12வது, மறுமையை பற்றி, மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை பற்றி இணை வைப்பாளர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர்களுக்கு எப்படி மறுப்பளிக்க வேண்டும் என்பதை பற்றி, அழகு
அவர்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்பதை பற்றியும் அல்லாஹ் தஆலா நினைச்சான் மூமின்களுக்கு இந்த அத்தியாயத்தில் கட்டளை இடுகிறான். 13வது, அல்லாஹ் மனிதனை படைத்தார் அந்த வரலாறை நினைவு கூறுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் படைக்கும் போது மலாயிகாவுக்கும் இபிலிஸுக்கும் ஆதமுக்கு சுஜூத் செய்வார் அல்லாஹ் கட்டளையிட்டான். ஆனால் இபிலிஸ் என்ன செஞ்சான்? அந்த கட்டளையை மீறினான். அதே போன்று அவனுடைய அதன் அடிப்படையில் சொன்னோம் ஆதமுடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் இந்த ஷைத்தானுடைய விஷயத்தில் என்ன நிலைப்பாடு கடைபிடிக்கிறோம் என்றால் அவன் நினைச்சிட்டான் அவனுடைய எதிர்ப்பை அவனுடைய பகைமையை மனிதன் படைக்கப்பட்ட போதே வெளிப்படுத்தி காட்டிட்டான். புதுசா வெளிப்படுத்தல. மனிதன் நமக்கு பகைவன் என்பதை அவன் என்ன செஞ்சான்? மனிதன் படைக்கிற போதே அவன் வெளிப்படுத்தி காட்டி விட்டான். அப்படியானால் மனிதர்கள் என்ன செய்யணும்? யார் நம்முடைய பரம விரோதி அப்படி சொல்லுவாங்க. பரம விரோதி அப்படின்னா அது யார் தான்? இப்லீஸ் தான் என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் அவனுடைய வரலாறை சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அந்த இப்லீஸ் ஷைத்தான் என்பவன் மனிதன் மீதும் இன்ன பிற படைப்புகள் மீதும் ஆதிக்கம் செலுத்துவதற்கு ஆற்றல் வழங்கப்பட்டவன். ஆனா அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மீது அவனுக்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. மூமின்கள் மீது அவனால் என்ன செய்ய முடியாது, எந்த தாக்கத்தையும் செலுத்த முடியாது என்பதையும் அல்லாஹ் என்ன இந்த அத்தியாயத்தின் மூலமா நமக்கு தெளிவுபடுத்துறான். இந்த தெளிவு இருந்தா ஷைத்தான் நம்ம என்ன எப்படி நம்ம எதிர்கொள்வது என்பதை பற்றிய அறிவு மனிதனுக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில் மனிதன் வாழ ஆரம்பித்தால் அவன் இந்த உலகத்திலே ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்பித்துக் கொள்வான், மறுமையில் வெற்றி அடைவான். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஈடேற்றத்தை நோக்கி இந்த அத்தியாயம் நமக்கு வழிகாட்டுகிறது. 14வதாக அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகள் என்னெல்லாம் கொடைகள் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். கடலில் அல்லாஹ் நமக்கு என்ன நேமத்துகளை தந்திருக்கிறான், கரையில என்ன தந்திருக்கிறான். அதே போன்று நமக்கு ஏற்படுகிற கஷ்டங்கள் சிரமங்கள் அதை எப்படி நம்ம போக்குறது, அதை போக்குறதுக்கான வழி என்னன்னா அல்லாஹ்வின் பக்கம் நம்ம மீளுவது. கடல் கப்பலில் அவர்கள் பயணம் செய்கிற போது அங்கே அவர்கள் ஆபத்திலே சிக்கிக் கொள்கிற போது என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வை கலப்படமில்லாத நிலையில் அழைத்து பிரார்த்திக்கிறாங்க. அல்லாஹ் மட்டுமே அழைக்கிறாங்க. அப்ப அந்த அல்லாஹ் தவிர வேற என்ன செய்யறதில்ல, காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லை. அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்றாங்க? மீண்டு விடுகிறார்கள். அதே ஒன்று அவங்க கரைக்கு வந்துட்டாங்கன்னா அல்லாஹ்வுக்கு இடை வைக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் நினைச்சான் இந்த அத்தியாயத்துல நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஏனென்றால் அது போன்ற ஆபத்து கட்டங்களில் அல்லாஹ் என்று வேற யாரும் நமக்கு பாதுகாவலர்கள் இல்லை. அவன் என்று வேற யாரும் நம்மை காப்பாற்றுவதற்கு இல்லை. இயல்பாகவே மனுஷன் ஒரு ஆபத்துல சிக்கிறான் அப்படின்னா, எதிர்பாராத திடீரென்று நடக்கக்கூடிய ஒரு ஆபத்து, ஒரு விபத்து நடக்குதுன்னா அந்த நேரத்தில் அவன் நினைச்சான் உள்மனந்திலிருந்து அவன் அறியாம அல்லாஹ் அழைச்சிருவான் இல்லையா? படைத்தவனே, இறைவனே, கடவுளே இப்படிதான் கூப்பிடுவான், அல்லாஹுவே அப்படிதான் கூப்பிடுவான். ஆனா அவன் ஆபத்து நீங்கிற உடனே எந்த சிலையை அல்லது எந்த உருவத்தை அவன் வழிபட்டு கொண்டிருக்கிறானோ வணங்கி கொண்டிருக்கிறானோ அதை அழைச்சிட்டு செய்வான். இன்னார் என்னை காப்பாற்றி விட்டார் சொல்லுவான். இதனுடைய அருளால் நான் காப்பாற்றப்பட்டு விட்டேன் என்று சொல்லுவான். இப்படிதான் என்ன செய்யுது மனிதன் சொல்லுவான். அந்த மடமை தரத்தை அல்லாஹ் என்ன செய்றான் இந்த அத்தியாயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறான். 15வது, அல்லாஹ் மனித சந்ததியை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? சங்கைக்குரியவர்கள் ஆக்கியிருக்கிறான். வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதம் மக்களை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? சங்கைப்படுத்தி இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் என்ன செய்றான் இந்த அத்தியாயத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, மறுமை நாளில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலைகளை பற்றியும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? தெளிவுபடுத்துகிறான். 16வது, அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு அவனுடைய கட்டளையின் மூலமாக தொழுகை நிலைத்திருக்க வேண்டும் என்கிற கட்டளையின் மூலமாக உறுதிப்பாட்டை வழங்கினான். அதே போன்று குர்ஆனை ஓதுவதில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். என்ன? தன்னுடைய மதுகலையும் மஹ்ரஜையும், ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வஅக்ரிஜ்னி முஹ்ரஜ சித்கின், இப்படி ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. எப்போ? மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வரும்போது. இப்போ நாம் என்ன சொன்னோம்? இந்த அத்தியாயத்துடைய ஆரம்பத்தில் தலைப்புடைய ஆரம்பத்தில் என்ன சொன்னோம்? இது எங்க அருளப்பட்ட சூரா? மக்கி. ஆனா சில வசனங்கள் சொன்னோம் மதீனாவில் அருளப்பட்டது. அப்ப இது இந்த வசனங்களை நினைச்சவங்க அந்த மதீனாவில் சில வசனங்கள் அருளப்பட்டது என்பதை சொல்லுகிற உலமாக்கள் இதையெல்லாம் நினைச்சுவாங்க அந்த லிஸ்ட்ல கொண்டு வருவாங்க.
ரசூலுல்லாஹி அவர்கள் செஞ்சாங்க, மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி புறப்பட்டு மதீனாவிற்கு வருகிற வழியில தான் செஞ்சாங்க இந்த பிரார்த்தனை செஞ்சாங்க. அல்லாஹ்வே, என்னுடைய நுழைதலையும் என்னுடைய வெளியேறுதலையும் நீ என்ன செய், சிறந்ததாக்கு, உன்புறத்திலிருந்து எனக்கு உதவியாக ஏற்படுத்து, ஆட்சி அதிகாரத்தை தா என்கிற அந்த பிரார்த்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்கிற அந்த விஷயத்தை இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறார். அது மட்டுமல்ல, பகிரங்கமா அல்லாஹ் தஆலா ஒரு டிக்ளரேஷன் ஒன்று சொல்றான். என்ன? சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது. குல் ஜாஹல் ஹக்கு வ ஸஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. நபி, நீங்க சொல்லுங்க, டிக்ளேர் பண்ணுங்க, என்னன்னு? சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, நிச்சயம் அசத்தியம் அழிந்தே தீரும் என்பதை டிக்ளேர் பண்ணுங்க என்கிற ஒரு கட்டளையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் தஆலா தன் தூதருக்கு வழங்கி இருக்கிறார். 17வது குர்ஆனுடைய சிறப்பு. குர்ஆன் அற்புதமானது. குர்ஆன் எப்படிப்பட்டது? அற்புதம் நிறைந்தது. அற்புதம் என்று சொன்னால் குர்ஆனை போன்று ஒன்றை கொண்டு வருவதற்கு யாராலும் முடியாது. குர்ஆனுடைய அற்புதம் என்றால் நமக்கு என்ன செய்யறது, அதிகமானவர்களுக்கு அது விளங்க தெரியாது. காரணம் என்ன? குர்ஆனை அல்லாஹ் தஆலா அற்புதம் என்று சொல்வது எந்த அடிப்படையில் அல்லாஹ் அதை அற்புதம் என்று சொல்கிறான் அப்படின்னா, குர்ஆனுடைய மொழி. குர்ஆன் அரபு மொழியிலானது. தெளிவான அரபு மொழியில அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை அருளி இருக்கிறான். அரபு மொழியில் குர்ஆனுக்கு முன்னரும் குர்ஆனுக்கு பின்னரும் எத்தனையோ இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த இலக்கியமும் குர்ஆனுக்கு ஈடானதாக ஆகாது. குர்ஆன் எல்லாவற்றையும் மிகைத்து நிற்கக்கூடிய மாபெரும் அல்லாஹ்வுடைய வல்லமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அது குர்ஆனுடைய அற்புதம். அதனுடைய மொழியிடையில், அதனுடைய இலக்கியத்தில், அதனுடைய வசன அமைப்பில், அதனுடைய நயத்தில், அதனுடைய நயம் இருக்கு இல்லையா? குர்ஆன் எப்படி நமக்கு ஈர்க்கிறது. இப்போ குர்ஆன் மாதிரி இப்போ நான் என்ன செய்றேன், ராகம் போட்டு ஹதீஸை வாசிச்சா உங்களுக்கு யாருக்கா கேட்க தோணுமா? ஹதீஸ் மரபில தானே இருக்கு. இப்போ நான் வாசிக்கிற இந்த குறிப்புகள், இதே நான் என்ன செய்றேன், அரபியில் வச்சிருக்கிறேன், இதே நான் ராகம் போட்டு வாசிக்க முடியுமா? முடியும். ஆனால் என்ன செய்யாது, யாருக்கு அது பிடிக்காது. குர்ஆனுக்கு முன்னர் அருளப்பட்ட வேதங்கள் கூட அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வேதங்களை கூட என்ன செய்ய முடியாது, ஒருத்தர் ராகமிட்டு ஓதி அதை மொழி தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என அனைவரையும் அதை கொண்டு இருக்க முடியுமா என்றால் ஒரு காலம் முடியாது. குர்ஆனுடைய அற்புதம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா இது போன்ற அத்தியாயத்தை கொண்டு வருவதற்கு நினைச்சான், சவால் விடுக்கிறான். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் நினைச்சான், வலவ் இஜ்தமஅத்தில் ஜின்னு வல் இன்சு அலா யத்து பிமிஸ்லி ஹாதல் குர்ஆனி லா யத்துன பிமிஸ்லிஹி வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் ஸஹீரா. இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வருவதற்கு மனிதர்களும் ஜின்களும் ஒன்று சேர்ந்து முயற்சித்து அவர்களில் ஒருவர் ஒரு சிலருக்கு உதவியாளர்களாக இருந்தாலும் கூட இது போன்ற ஒன்றை அவர்களால் கொண்டு வர முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ், இது ஒரு பெரிய அற்புதம். இந்த அற்புதத்தை நம்ம விளங்கணும்னு சொன்னா நமக்கு என்ன புரியணும்? குர்ஆன் விடுக்கக்கூடிய சவால் என்ன என்பது புரியணும். அந்த சவாலுடைய உட்கட்டமைப்பு என்ன என்பது புரியணும். எதை வைத்துக் கொண்டு அந்த சவாலுக்குள்ள என்னெல்லாம் அடங்கும் என்பதை பற்றி நமக்கு தெரியணும். தெரிஞ்சதா என்ன செய்ய முடியும்? அந்த சவாலுடைய தாற்பயம் நம்மளால் விளங்க முடியும். அது முடியாது என்பதனால தான் என்ன செஞ்சாங்க, அரபுலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் தன்னை நபி என்று வாதிட்டவன் பலர் இருக்கிறான். முஸைலமத்துல் கத்தாப், அஸ்வத் அல் கன்சி, ஸஜாயி, இப்படி என்ன செஞ்சாங்க, பலரும் தன்னை நானும் நபி என்று வாதிட்டான். வாதிட்டானா இல்லையா? இவர்களெல்லாம் பொய்யர்கள். எந்த அடிப்படையில் பொய்யர்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்யர்கள் என்று அறிவித்து விட்டார்கள். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பின்னாடி லா நபிய பாதி, எனக்கு பின்னாடி யாரும் கிடையாது, நபியே கிடையாது. அதே போல உலகம் அழியதற்கு முன்னால சலாசுன தஜ்ஜாலுன கத்தாபுன், மிக பெரும் பொய்யர்களான 30 தஜ்ஜால்கள் தோன்றுவார்கள். தோன்றாத வரைக்கும் என்ன செய்யாது, உலகம் அழியாது. அந்த 30 பெரும் பொய்யர்கள் என்ன சொல்லுவாங்க, குல்லுஹும் யஸ்அமு அன்னஹு நபியுன், தான் தான் நபி என்று வாதிடுவார்கள். அப்படி வாதிட்டவங்க வந்திருக்கிறாங்க. வந்தவங்களால இந்த சவாலை முறியடிக்கின்ற ஒன்றை அவர்கள் செய்திருந்தார். சுப்ஹானல்லாஹ், பாருங்க, நபி ஸல்லல்லாஹு காலத்துல அவங்க வந்துட்டு இந்த குர்ஆனை முறியடிக்கக்கூடிய ஒரு குர்ஆனை, ஒரு வேதத்தை அவர்கள் கொண்டு வந்திருந்தால் என்ன இருக்கும்? அவனும் நபி என்று அங்கீகரிக்கப்பட்டிருப்பான். இன்னைக்கு உலகத்துல நம்ம முசைலமாவுக்கு ஃபாலோவர் பார்க்க முடியுமா? முசைலமத்துல் கத்தாப் என்று சொல்லக்கூடிய அவனை பின்பற்றக்கூடியவர்களை பார்க்க முடியுமா?
யாரா இருக்காங்களா? அஸ்வதல் ஹன்சியை பின்பற்றக்கூடியவங்க யாரா இருக்காங்களா? சஜாயியை பின்பற்றக்கூடியவங்க யாரா இருக்காங்களா? ஏன் இல்லை? அவங்களால கொண்டு வர முடியல. இந்த சவாலுக்கு அவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அஸ்வதல் முசைலமா யாருன்னு சொன்னா அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய நண்பன். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவங்க யாரு? நபித்தோழர். அவர் இஸ்லாமுக்கு வருவதற்கு முன்னாடி அவர் ஒரு ஃப்ரெண்டு, 2 பேரும் ஃப்ரெண்டுங்க. சரிங்களா? அப்ப அவன் ரசூலுல்லாஹி அவர்கள் செய்றாங்க, ரசூலுல்லாஹுக்கு அருளப்பட்ட ஒரு சூரா அல் காரியத்து மல் காரியா வமா அதராக மல் காரியா, இந்த சூரா அருளப்பட்டிருக்கு ரசூலுல்லாஹி அவர்களுக்கு. ரசூலுல்லாஹ் அதை ஓதுறாங்க. இது யார் கேட்டுட்டாரு? அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுட்டாங்க. முஸ்லீம் அல்ல அவர். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் தான் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிற போது அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி அவர்களை எதிர்த்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கிற அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த சூரா அருளப்பட்டிருக்கிறது அவருக்கு தெரியும். இவரும் அவரும் சந்திக்கிற இவர் வந்து என்ன செய்யறாரு? அவனை சந்திக்கிறாங்க. எவனை? முசைலமாவை. முசைலமாவை நண்பர்கள் என்கிற அடிப்படையில் நட்பின் அடிப்படையில் சந்திக்கிறாங்க. அப்ப முசைலமா கேட்கிறான் யார்கிட்ட? அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு இடத்துல, உங்களுடைய தோழர், அதாவது உங்க ஊர்ல இருக்கிறவர் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இப்ப ஏதாவது புதுசா சூரா அருளப்பட்டிருக்கா? அருளப்பட்டிருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க? என்ன சூரா? அல் காரியத்து மல் காரியா வமா அதராக மல் காரியா. இந்த சூரா எவ்வளவு பெரிய ஆழமான அர்த்தத்தை சொல்லுகிற அந்த சூராவுடைய வசனங்களே என்னது? அல் காரியத்து மல் காரியா அப்படின்னா என்ன அர்த்தம்? கொட்டக்கூடிய, தட்டி ஓசை உண்டாக்கக்கூடிய செய்தி உம்மிடத்தில் வந்ததா அப்படின்னு நல்லா கேட்கிறான். அது அது உள்ளத்தை ஒழுக்கக்கூடிய அந்த வசனத்துடைய பொருளை நம்ம உணர்ந்தா அது என்ன செய்யும்? ஒரு அதிர்வலை நமக்குள்ள உண்டாகும். அப்படி ஒரு ஆழமான சூரா. இந்த சூரா அருளப்பட்ட போது அவன் என்ன செய்யறான்? ஏதாவது அருளப்பட்டிருக்கான்னு கேட்ட உடனே அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவனுக்கு ஓதி காட்டுறாங்க. ஆமா, இப்படி ஒரு சூரா ஆகுறான். அப்படியா? எனக்கு இப்ப வகி வந்துச்சு. எனக்கும் இப்ப வகி வந்துச்சு. யார் சொல்றா? சொல்றது யாரு? முசைலமா, பையன் முசைலமா. அவன் சொல்றான், எனக்கு இப்ப வகி வந்துச்சு. என்ன வகி? அல்ஃபீல் மல்ஃபீல் வமா அதராக மல்ஃபீல். அப்படின்னு என்ன தெரியுமா? உங்களுக்கு பொருள் தெரியாமல் அவர் சிரிக்கிறாரு. நீங்க பொருள் தெரிஞ்சா இன்னும் கேட்க சிரிப்பீங்க. யானை என்ன தெரியுமா? யானை உனக்கு என்ன தெரிவிச்சது அப்படின்னு. இது என்ன? இது வந்து சூறாவா? இது வகையா? இது நமக்கே தெரியுது. என்னது? சிறுபிள்ளத்தனமான கேலிக்கூத்து. அப்ப இந்த கேலிக்கூத்து தான் அவன் என்ன செஞ்சான். செஞ்ச உடனே வேடிக்கை பாருங்க. நாம அதை மறுக்கிறது வேற விஷயம் இல்லை. முசைலமாவுடைய நண்பர் யாரு? அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் சொல்றாரு, டேய் இப்படி சொல்லிட்டு, இந்த நானே நீ சொல்றதை நம்ப மாட்டேன், ஊர்ல உள்ளவன் எவன்டா நம்புவான்? நண்பன் நானே நம்ப மாட்டேன், ஊர்ல உள்ள எவன்டா நம்புவான் அப்படின்னு அவர் என்ன செய்வாரு? அவனை கிரிட்டிசைஸ் பண்ணுவார் அந்த இடத்துல. அப்படியா, சரி விட்டு, அது சப்ஜெக்ட் வேண்டாம், அவன் பேசக்கூடாதுன்னு அப்படி விட்டுருவான். இல்லைன்னா அவன் என்ன செஞ்சிருப்பாத, ஊர் ஃபுல்லா எனக்கு அருளப்பட்ட சூறான்னு சொல்லி பரப்பிட்டு இருப்பான். அது பண்ணாம போனதுக்கான காரணம் என்ன? கூட இருந்து நண்பர் என்ன செஞ்சுட்டாரு? அவருக்கு இது ஒரு முட்டாள்தனம்டா, பைத்தியக்காரத்தனம்டான்னு உணர்த்திட்டார். இதை வந்து யார் சொல்றாங்கன்னா அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். எப்போ? அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. யாரு? முசைலமா இது போன்றெல்லாம் சொன்னாங்க. அப்ப பொய்யர்கள் இப்படித்தான் சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் அருளி இருக்கக்கூடிய வேதம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, அது அற்புதம் நிறைந்தது. அந்த அற்புதத்துக்கு கீழான அற்புதம் இல்லவே இல்லை. நீங்க அரபு மொழி உங்களுக்கு தெரியாது, அதனால உங்களுக்கு அதோடைய டேஸ்ட், சுவை என்னன்னு தெரியாது. அதிகமான ஒரு மொழியில் உயர்ந்த இலக்கியம் அப்படின்றது எது? தமிழ்ல எது உயர்ந்த இலக்கியம்? தமிழ் தெரியும் தானே, நமக்கு சொல்லலாம்ல. திருக்குறள். மாஷா அல்லாஹ், கரெக்ட் தான் சொல்லலாம். ஏன்னா இப்ப நமக்கு வந்து திருக்குறள் படிச்சா புரியுமா? தமிழ்ல தான் எழுதப்பட்டிருக்கு, தமிழ்ல தான் இருக்குது, தமிழ்ல தான் வாசிக்கிறோம். நமக்கு படிச்சா புரியுதா? புரியல. அப்ப யார் அதை விளக்க வேண்டியிருக்கு? தமிழ் புலமை உள்ளவர்கள், தமிழுடைய இலக்கியம் புரிந்தவர்கள் என்ன சொல்றத விளக்கி சொன்னாதான் நமக்கு அது புரியும். இல்ல நமக்கு புரியாது, அதுக்கு அர்த்தமும் தெரியாது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு மொழியிலும். இப்ப நீங்க ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டான்னு சொல்லுவோம், ஷேக்ஸ்பியருடைய பாயிண்ட் வந்து இது ரொம்ப உயர்ந்த நடையா இருக்கும். அது எல்லாராலும் படிச்சு புரிஞ்சிக்க முடியாது. ஒரு பேசிக் இங்கிலீஷ் படிக்கிறோம், அதாவது ஒரு +2 வரைக்கும் படிச்சவங்க இங்கிலீஷ் தெரியும் தானே, பேச தெரியும், எழுத தெரியும், படிக்க தெரியும். சரி, அவ்வளவு படிச்சுட்டே இங்கிலீஷ்ல இந்தா ஷேக்ஸ்பியரோட பாயிண்ட் படிச்ச அர்த்தம் சொல்லுடா, இது எனக்கு படிக்கவே தெரியாதுன்றோம். படிக்கவும் தெரியாது, அர்த்தம் வைக்கவும் தெரியாது. கரெக்டா? இதானே அர்த்தம். சரி, அப்போ ஒவ்வொரு மொழியிலும்
இருக்கிற இலக்கியத்திலே ஆக உயர்ந்த இலக்கியமா இருக்கிறது எதுவோ அது யாரால புரிந்து கொள்ள முடியாது? சராசரி மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. குர்ஆனுடைய அற்புதம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் அரபு மொழியை படிக்க ஆரம்பித்து விட்டால் அவனுக்கு முதல்ல எது விளங்கும் கேட்டா, அரபு மொழியிலேயே மிக ஆக உயர்ந்த இலக்கியமா எது இருக்கிறதோ, எது? குர்ஆன். அது அவனுக்கு புரியும். நீங்க அரபி பேசிக் படிக்கிறீங்களா, அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன விளங்கும்? குர்ஆன் விளங்கும். குர்ஆன் உங்களுக்கு படிக்க முடியும், குர்ஆனுடைய அர்த்தங்கள் விளங்கும். சரிங்களா? குர்ஆன் ஈஸியா நமக்கு புரியும். எது உங்களுக்கு அந்த மொழியுடைய ஆழத்திற்கு சென்றா விளங்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் சொல்லுவாங்க. சபால் முஅல்லகாத்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கவிதைகள். இம்ருல் கௌஸுடைய கவிதைகள், அம்ர் பின் சுலைமாவுடைய கவிதைகள், ஜுஹைருடைய கவிதைகள், இப்படி என்ன செய்வாங்க, பல கவிதைகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் படிச்சு ஒருத்தர் புரியணும்னு சொன்னா அவருக்கு என்ன இருக்கணும்? ஆழ்ந்த அரபு மொழி ஞானம் இருக்கணும். எந்த ஆழமான ஞானமும் இல்லாமல் அடிப்படை ஞானம் இருந்து ஒருவரால் படித்து முடியக்கூடிய ஒரு இலக்கியம் என்னன்னு குர்ஆன். இது எவ்வளவு பெரிய அற்புதம், மிகப்பெரிய அற்புதம். சிந்திக்கிறவங்களுக்கு புரியுது. இது சாத்தியமில்லாத விஷயம். அதாவது எல்லா மொழியிலும் இது அசாத்தியம். அரபு மொழியில் மட்டும் அது சாத்தியம். அது அரபு மொழியில எல்லாத்தையும் சாத்தியமாகுது. குர்ஆனுக்கு அது சாத்தியம். இது என்னது? இது படைத்தவருடைய வார்த்தை என்பதை நிரூபிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இணை வைப்பாளர்கள் அற்புதங்களை செய்து காட்டுமாறு அவரிடத்துல கோரும்போது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? ஏன் புறத்துல எதுவும் கிடையாது, எல்லாம் என்னது? ரப்பின் புறத்திலிருந்து அருளப்பட்டதான். அப்படி என்ன செஞ்சாங்க? அதை சொன்னார்கள். அதான் அவருடைய பணி என்பதை என்ன செஞ்சாங்க? எடுத்துரைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமிக்க குர்ஆன் அருளி இருக்கிறது. அந்த குர்ஆன் உலகத்திற்கு சவால் விடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தில் நமக்கு சொல்லி காட்டுறோம். இந்த சவால் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா? குர்ஆனை பொய்யாக்க வேண்டும், இஸ்லாமை பொய்யாக்க வேண்டும் என்பதற்காண்டி எத்தனையோ முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. காலங்காலமாக எதிரிகள் என்ன செய்றாங்க? சூழ்ச்சி செய்து கொண்டேதான் இருக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடிய எதிரிகளால் என்ன செய்ய முடியல? இந்த குர்ஆன் ஒரு சவாலுக்கு விடை சொல்லியிருந்தா போதுமானது, முடிஞ்சு போச்சு இல்லையா? குர்ஆன் மாதிரி இன்னொரு குர்ஆன் அவன் கொண்டு வரான். அதனால அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த சவால் அல்லாஹ் தஆலா வெவ்வேறு விதமாக சவால் சொல்லுவான். ஒரு குர்ஆனை கொண்டு வா, அஷர ஆயாத்தி முஃப்தரியாத்தி மிஸ்லி, இது போன்ற 10 அத்தியாயங்களை கொண்டு வா, 10 வசனங்களை கொண்டு வா, ஒரு சூறாவை கொண்டு வா, 10 வசனங்களை கொண்டு வா, ஆயத்தை கொண்டு வா, இப்படின்னு செய்வாங்களா? சுருக்கி சுருக்கி கொண்டு வந்துருவான். எந்த சவாலுக்கும் வினை இல்லை, இது நாள் வரைக்கும் விடை இல்லை. அப்படின்னு அர்த்தம், குர்ஆன் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. குர்ஆனை காப்பி அடிச்சுட்டு ஒருத்தர் சொன்னா அது என்ன ஆகாது? சவாலை ஏற்றுக்கொண்டது ஆகாது. சரிங்களா? சரி, குர்ஆன்ல சொல்லப்படாத ஒரு விஷயமா இருக்கணும். அது இதே இலக்கிய நயத்தோடு, இதே யோசனை நயத்தோடு, இதே வார்த்தைகளை கொண்டு சொல்ல முடிஞ்சதா? அதான் அந்த சவால். அப்படி ஒரு சவால் இன்று வரைக்கும் சில அபூ ஜஹலாலும் செய்ய முடியவில்லை. அபூ ஜஹல் யாரு? அவன் பெரிய அறிவாளி, அரபி இலக்கியத்துல புலமை பெற்ற மேதை. அவனாலும் செய்ய முடியல, அவனுக்கு பின்னால் வந்தவனாலும் செய்ய முடியல. அதனால தான் துஃபைல் பின் அம்ர் தௌசி ரலியல்லாஹு அன்ஹு, துஃபைல் பின் அம்ர் தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய புலவர், மிகப்பெரிய புலவர். அவர் சொல்றாரு, அவர் குர்ஆனுடைய வசனத்தை படிச்சு பார்த்து சொல்றாரு, மா ஹாதா கௌலல் பஷர், இது மனித சொல் அல்ல, இது என்ன மனித வார்த்தை இல்லை. ஏன்னா அவர் மக்காவுக்கு வரும்போது அவரிடத்துல மக்கால இருக்கக்கூடியவங்க எச்சரிக்கிறாங்க. என்னன்னு, இங்கே முஹம்மதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பெரிய கவிதை ஞானம் மிக்கவர், அவருடைய கவிதையை கேட்டானா ஒருத்தர் சூனியத்தில் விழுந்துருவான், அந்த சூனிய போதையிலிருந்து அவனால் வெளிவர முடியாது, அதனால் காலில் பஞ்சு தெரிவிச்சுக்கிங்க, காபாக்குள்ளே போகும்போது அவர் அங்கே ஓதிட்டு இருப்பார், கேட்டுறக்கூடாது நீங்கள் அப்படின்னு என்ன செய்கிறாரு, அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் என்ன செய்கிறாரு, அவர் அதை செய்கிறாரு. செஞ்சவர் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு யோசனை என்னன்னு, நானே பெரிய கவிஞர், எனக்கே ஒருத்தன் கவிதை சொல்லி என்ன மயக்குவானா, அப்படி தான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறாரு, அவர் பஞ்சை தூக்கி போட்டு கேட்குறாரு. கேட்டோன்னா அவருக்கு என்ன ஆயிடுது, இது மனித வார்த்தை இல்லை. அவரால் என்ன புரிந்து கொண்டு முடியுது, இது மனிதனுடைய வார்த்தை இல்லை, மனிதனுடைய வார்த்தைக்கு இப்படி ஒரு என்ன செய்யுது, தாக்கம் செலுத்தக்கூடிய ஆற்றல் இல்லை என்பதை அவர் புரிந்து கொண்டு அதை என்ன செஞ்சாங்க, அதற்கு பிறகு ஈமான் கொண்டார் என்கிற வரலாறு நம்ம படிக்கும். அப்போ குர்ஆன் அப்படி ஒரு அற்புதம் நிறைந்தது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே போன்று 18வது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தில் பேசுகிறான்.
ஃபிரௌனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மத்தியில் நடந்த உரையாடலை நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஏனென்றால் அத்தியாயத்துடைய பேர் என்னதான்? பனி இஸ்ராயில். அந்த அடிப்படையில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், பனி இஸ்ராயலுடைய வரலாறுகளை அதிகமாக பேசக்கூடிய சூறாக்களில் இது ஒன்று. அதனால தான் இந்த அத்தியாயத்திற்கு இந்த பேர் வந்திருக்குது. 18வது நம்ம என்ன பார்க்கிறோம்? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறும் அதே போன்று ஃபிரௌனிடத்தில் அவருக்கு மத்தியில் நடந்த நிகழ்வுகளையும் அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். 19வது, இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா சத்தியத்தை கொண்டு இறக்கி இருக்கிறான் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். உண்மையை கொண்டு இறங்கி இருக்கிறது, இது உண்மையை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. மிக தெளிவான முறையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மக்களுக்கு ஓதி காண்பித்தார்கள். குர்ஆன் எப்படி அருளப்பட்டது? கொஞ்சம் கொஞ்சமா அருளப்பட்டது. குர்ஆனின் ஃபரக்னாஹு அலா, இந்த குர்ஆனை நம்ம செஞ்சோம் அலா முக்சின், ஜன்னமாக பிரிச்சு நம்ம செஞ்சோம் இறக்கணும். ஏன்னா 23 ஆண்டுகள்ல தான் குர்ஆன் அருளப்பட்டது. முழுமையா குர்ஆன் அருளப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் தேவைப்பட்டது? 23 ஆண்டுகள். அதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா நினைச்சான் குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல பதிய வைக்கிறான். இந்த பதிய வச்சேன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி அப்படின்னா எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. எழுத படிக்க தெரியாத நபிக்கு அல்லாஹ் நினைச்சான் கொஞ்சம் கொஞ்சமா அருளி இந்த குர்ஆனை அவருடைய மனதில் பதிய வைத்தான். அந்த பதிய வைத்ததை என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் பதிய வைத்தது இல்லை, அதன் மூலம் என்ன செய்யறது? சமுதாயத்துக்கு அது கொடுக்கணும். அப்ப சமுதாயத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதும் போது என்ன செய்யணும்? அதே அந்த அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமா ஓதி அவர்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டும். அதே நேரத்தில் வேதக்காரர்கள் இருக்கக்கூடிய அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க? இந்த வஹி உண்மைதான், அல்லாஹ்வின் தூதர் மீது அருளப்பட்டிருக்கிற அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற நுபுவத் உண்மைதான் என்பதை மறுக்காம அதை என்ன செய்யணும்? அறிந்து கொண்டு அதற்காக அவங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்து சுஜ்தா செய்ய வேண்டும் என்கிற கட்டளை அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தில் பிறப்பித்திருக்கிறான். ஆக இன்னும் ஒரே ஒரு விஷயம், 20வது, அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை என்ன செஞ்சிருக்கிறான்? அல்லாஹ்வை புகழ்ந்து, அவன் பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளவில்லை, அவனுக்கு பிள்ளை இல்லை, பார்ட்னர்கள் இல்லை, மனைவி மக்கள் இல்லை, அவருடைய அதிகாரத்தில் அவனுக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் என்கிற செய்தியோடு இந்த அத்தியாயத்தை முடிச்சிருக்கிறோம். இந்த 20 விஷயங்கள் தான் இந்த அத்தியாயத்தில் பேசப்படுகிற தலைப்புகள். சூறாவில் பேசப்படுகிற தலைப்புகள் இப்போது நம்ம சொல்லி காட்டிய 20 விஷயங்கள் தான். 110 வசனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது சூறா. 110, 111, 11 இருக்கும். சரிங்களா? இப்போ எத்தனை வசனங்களை கொண்டிருக்கிற இந்த சூறா, அதனுடைய பிரதான தலைப்புகள் இப்போது நாம் சொல்லி காட்டிய இந்த 111 வசனங்கள். சரிங்களா? 111 வசனங்கள் இருக்கிறது. அந்த 111 வசனங்களுடைய மொத்த செய்திகளைத்தான் நம்ம செஞ்சிருக்கிறோம், இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு அத்தியாயம். ஏனென்றால் மக்காவுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அருளப்பட்ட அத்தியாயங்கள் பொதுவாகவே மக்கா சூறாக்குடைய பண்பு என்னன்னு சொன்னால் தௌஹீதை அதிகமாக பேசும். தௌஹீதை பற்றி அதிகமாக பேசும். ஏன்னா அந்த மக்கள்லாம் எதில் இருக்கிறாங்க? அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய அந்த பாவத்தில் இருக்கிறாங்க. மனித சமுதாயத்தில் நம்ம பெரும்பகுதி வரலாற்றை எடுத்து பார்த்தால் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் இருக்கல. அல்லாஹ்வை நிராகரிக்கிறது என்ன அர்த்தம்? படைப்பாளன் ஒருவன் இல்லை என்று மறுக்கிறவங்க இருக்கல. வேற என்னதான் செஞ்சாங்க? அவங்க அல்லாஹ்வோடு சேர்ந்து அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தித்தார்கள், துவா செய்தார்கள், அவரிடத்துல அவங்களுக்கு வணக்கம் செலுத்தினாங்க, அவங்களுக்கு அவனி நேர்ச்சி வழிபாடுகளை செஞ்சாங்க. இப்படித்தான் என்ன செஞ்சாங்க? மனித சமுதாயத்தில் காலங்காலமா இருந்த மக்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா அதை போக்குகிற வண்ணம், அதை என்ன செய்யறது? மறுக்கிற விதமாக தான் அல்லாஹ் தஆலா மக்காவுடைய அத்தியாயங்கள், மக்காவுடைய காலகட்டத்தில் அருளப்பட்டிருக்கிற அத்தனை அத்தியாயங்களும் அல்லாஹ் தஆலா பேசுவான். அப்படிப்பட்ட செய்திகளுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் இந்த அத்தியாயத்தில் நிரம்பவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த அத்தியாயம் மிக ஒரு பாடமும் படிப்பினை மிக்க ஒரு அத்தியாயம் என்பதை அறிந்து கொண்டு இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து வாழ்வோம். இந்த அத்தியாயத்தை விளங்கிக் கொண்டு நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதற்குரிய தௌஃபீக்கை வழங்கட்டும் என்று கூறி நிறைவேற்றுகிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக நம்முடைய அமர்வு இடைவெளிக்கு பிறகு அல் குர்ஆனுடைய 17வது அத்தியாயமான சூரத்துல் இஸ்ரா அல்லது பனி இஸ்ராயில் என்கிற அந்த அத்தியாயத்துடைய சில வசனங்களுக்கான விளக்கத்தை இந்த அமர்வில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சில கட்டளைகளை நமக்கு வழங்கியிருக்கிறான். பிரதான கட்டளைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு முஸ்லீம் தம்முடைய வாழ்க்கையில் நிர்பந்தமாக கடைபிடிக்க வேண்டிய அல்லாஹுடைய ஏவல் விலக்கல்கள். எப்படிப்பட்ட கட்டளை என்று கேட்டால் ஏவல் விலக்கல்கள். செய்ய வேண்டும் என்றும் வேண்டாம் என்றும் அல்லாஹ் தஆலா தடுக்கின்ற அத்தனை பிரதான விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தில் ஒரு
13-14 வசனங்களுக்குள்ள அல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டான். இதே அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சொல்லுகிறான். அந்த பிரதானமான சில அல்லாஹ்வுடைய கட்டளைகளைத்தான் நாம் இன்றைக்கு இந்த அமர்விலே பார்க்க இருக்கிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்துடைய 22வது வசனத்தில் சொல்லுகிறான், லா தஜ்அல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர ஃபதக்உத மذ்மூமன் மக்தூலா. அல்லாஹ்வோடு வேறொரு இலாஹை நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள். அப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் இழிவடைந்தவர்களாகவும் கைவிடப்பட்டவர்களாகவும் மாறிவிடுவீர்கள். இதுதான் இந்த வசனத்திற்கான நேரடியான மொழிபெயர்ப்பு. இதில் நான் இலாஹ் என்கிற சொல்லிற்கான மொழியாக்கத்தை தரவில்லை. இலாஹ் என்றால் என்ன அர்த்தம்? நாம அன்றாடம் நம்முடைய கலிமாவில் மொழிகின்ற ஒரு வார்த்தை. என்ன சொல்றோம்? லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். இலாஹ் என்கிற சொல்லிற்கு அரபியில் என்ன அர்த்தம்? இலாஹ் என்கிற சொல்லிற்கான அரபி பொருள் என்னன்னு சொன்னா மஅபூத் என்பதாகும். இந்த அர்த்தம் மஅபூத். மஅபூத்னா வணக்கத்திற்குரியது, வணங்கப்படுவது. அப்ப நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவில் என்ன அர்த்தத்தை நாடி நாம் இந்த கலிமாவை சொல்லுகிறோம் என்று கேட்டால், லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். உண்மையான வணக்கத்திற்கு தகுதியான இலாஹ் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த கலிமாவை சொன்னதற்கு பிறகு ஒரு முஸ்லீம் அல்லாஹ் என்று வேறு யாரையும் வணங்க மாட்டான், வணங்கக்கூடாது. இன்னொன்றை நாம் புரிந்து கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்திற்கு நபி அனுப்பப்பட்டாரோ அந்த மக்கள் அல்லாஹ்வை அறிந்தவர்களா இருந்தார்களா இல்லையா? மக்கா முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வை அறிந்தவர்களா இருந்தார்களா இல்லையா? இருந்தார்கள். அல்லாஹ்வை அவர்கள் எப்படி அறிந்தாங்க? அல்லாஹ் அவர்கள் யார் என்று அறிந்து கொண்டார்கள்? யார் நினைச்சாங்க? இறைவன் சொன்னதை விட இப்ப நீங்க சொன்னதான் கரெக்டானது. படைத்தவன். யார படைச்சவன்? அனைத்தையும், பிரபஞ்சத்தையும், எல்லாவற்றையும் படைத்தவனாகத்தான் அவங்க யாரை விளங்கினாங்க? அல்லாஹ்வை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். இதை எப்படி நம்ம சொல்றோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், வலைன் சஅல்தஹும் மன் ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த லயகூலுன அல்லாஹ். நபியே, அவர்களிடத்தில் நீங்கள் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால் அவர்கள் உங்களுக்கு பதில் சொல்வார்கள். என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ். அவற்றை படைத்தவன் அல்லாஹ். சூரத்துல் அன்கபூத் 29வது அத்தியாயத்துடைய 63-64 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். பல்வேறு வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். மன் சஹர ஷம்ஸ வல் கமர, சூரியனையும் சந்திரனையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவனை யார் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். யாருக்கு பிரபஞ்சத்துடைய ஆட்சி அதிகாரம் இருந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டு பாருங்கள். யாருக்கு அந்த மகத்தான ஆட்சிக்குரிய அதிபதி யார் என்று கேட்டு பாருங்கள். எல்லாத்துக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் என்று சொல்லுவாங்க. இப்போ இந்த பதில் சொல்லக்கூடியவங்க ரசூலுல்லாஹி அவர்கள் அவங்கள்ட்ட முதல்ல என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹி அவர்கள் நபியாகி முதலாவதாக அந்த மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? என்ன சொல்ல சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். யா அய்யுல் அரப் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன். அரபு மக்களே, அரபு சமூகமே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைச்சான்னு சொல்றவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் சொன்ன போது மறுத்தாங்க. சூரா அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வஅன்னஹும் இதா கீல லஹும் லா இலாஹ இல்லல்லாஹ் யஸ்தக்பிரூன். 37வது அத்தியாயத்துடைய 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அவரிடத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் பெருமை அடித்து அதை நிராகரித்தார்கள். அல்லாஹ் என்று சொல்ல தெரிந்தவனுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல தெரியல. ஏன்? என்ன காரணம்? நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அல்லாஹும் தெரியாது, லா இலாஹ இல்லல்லாஹும் தெரியாது. அதாவது நம்ம சந்திக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள், அவங்கள்ட்ட போய் நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னோம்னா லா இலாஹ அப்படின்னா என்னன்னு கேட்பான். ஏன்னா அல்லாஹ் தெரியாது. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு அர்த்தமும் தெரியாது. ஆனா அவனுக்கு தான் அர்த்தம் தெரியுமே. இது பேசக்கூடிய மக்கள் யாரு? அரபுகள். அந்த அரபுகள் ஏன் இதை சொன்ன போது மறுத்தாங்க? இல்லல்லாஹ், மாஷா அல்லாஹ், அதான் மறுக்கிறது கணக்கான. அதன் மூலம் அவங்க என்ன அர்த்தத்தை நாடினாங்க அப்படின்னு சொன்னா,
அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே வழிபாடுகளை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் அவங்களுடைய கொள்கைக்கு மாற்றமானது. நம்ம நபிஸ்ஸலாமுடைய காலகட்டத்திற்கு முந்திய சமூகத்தில் இருந்தவங்க அப்துல்லா என்று பேர் வைத்திருந்தார்கள் இல்லையா, அப்துல் ஹாலிக் என்று பேர் வைத்திருந்தார்கள், அப்துல் முத்தலிப் என்று பேர் வைத்திருந்தார்கள். இதெல்லாம் என்னது? அப்துல்லா என்றது அல்லாவுடைய பேர், அல்லாவின் அடிமை. சரிடா? அப்துல் முத்தலிப்னா முத்தலிபுடைய அடிமை. அது என்ன காரணம்னா முத்தலிப் வந்து அந்த குலத்தலைவராக இருந்தார், அதனால் அவருக்கு அடிமை என்ற அடிப்படையில் அப்படி வச்சுட்டாங்க. மற்றபடி அல்லாவுடைய அடிமை என்று பேர் வைத்தவர்களை என்ன அர்த்தத்தில் வச்சாங்க? அல்லாத யாரு? சுப்ரீம் காடு, எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் சக்தி என்பதை விளங்கி வைத்துக் கொண்டுதான் அந்த பேர் வச்சாங்க. ஆனா அதே நேரத்தில் அவங்கள்ட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல போது மறுத்தாங்க. ஏன்னா அவங்க யார் வணங்கிட்டு இருந்தாங்க? சிலைகளை. சிலைகள் என்றால் யார் அந்த சிலைகள்? அவருடைய முன்னோர்கள், மூதாதையர்கள். இப்ப நம்ம ஊர்ல இருக்கு இல்லையா, நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு போனா குலச்சாமி, எல்லச்சாமி அப்படின்னு இருக்கும் இல்லையா. அந்த குலச்சாமி யாரு? அவங்க மூதாதையர். அந்த சமூகத்துல யார் வந்து முதல் மூதாதையரா இருந்தாரோ அல்லது அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்தாரோ அவரை என்ன செஞ்சிருவாங்க? அவங்க அவர் செத்த பிறகு அவரை குலச்சாமி ஆக்கிடுவாங்க. இதே வழக்கம் தான் யார்கிட்ட இருந்தது? அரபுகள்கிட்ட இருந்தது. அதில் அவங்க வந்து மூதாதையர்களை வணங்கினாங்க, அதில் நல்லவர்களை வணங்கினாங்க, இது போன்ற ஆட்சி அதிகாரம் உள்ளவர்களை வணங்கினாங்க. அதை தாண்டி நபிமார்களையும் அவங்க வணங்கினாங்க. நமக்கு தெரியும், காபாவிற்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா செய்கிற காலகட்டத்தில் இத்தனை சிலை இருந்தது, 300க்கு மேற்பட்ட சிலைகள் இருந்தது. அந்த 300க்கு மேற்பட்ட சிலைகளில் யாருக்கெல்லாம் சிலை இருந்தது தெரியுமா? லாத்துக்கு இருந்தது, மனாத்துக்கு இருந்தது, உஸ்ஸாக்கு இருந்தது. சரிங்களா? சரி, இதெல்லாம் தாண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சிலை இருந்தது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு சிலை வைத்தாங்க. இவங்களுடைய சிலையெல்லாம் அங்கே இருந்தது. இது இப்ராஹிம் சிலை எப்படி அடையாளப்படுத்துவாங்க? இது இப்ராஹிமு, இது இஸ்மாயிலு. இதே வணங்குறதா அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஷிர்க் என்று இணை வைப்பு என்று சொன்னான். அல்லாஹ் அல்லாதவர்களை அடைத்து பிரார்த்திப்பதைத்தான் ஷிர்க். அதைத்தான் அல்லாஹ் என்ன சொன்னான்? லா தஜஅல் மஅல்லாஹ் இலாஹன், அல்லாஹ்வோடு வணக்கத்திற்குரிய எந்த ஒன்றையும் நீ ஏற்படுத்தாத. அல்லாஹ் சொல்றது இலாஹ்னா அர்த்தம் வணங்கப்படுகின்ற ஒன்று, வணக்கத்திற்குரிய ஒன்று என்று அல்லாஹ்வோடு வேறு யாரையும் எடுத்துக்கொள்ளாத. அப்படி எடுத்துக்கொண்டால் ஃபதகுத மதுமூமன், நீ நிந்திக்கப்பட்டவனாக, இழிவடைந்தவனாக, மஹ்தூலா, அதே போன்று மஹ்தூலாக, கைவிடப்பட்டவனாக மாறிவிடுவாய். என்றால் அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு யாரும் உதவியாளன் இல்லை. நபிமார்கள் நம்ம அழைத்து பிரார்த்திக்கலாமா? நபிமாரிடத்தில் உதவி தேடலாமா? தேடக்கூடாது. ஏன்? அதை தேடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு வந்தவங்க தான் யாரு? நபிமார்கள். நபிமாருடைய ரிசாலத்துடைய பணி என்ன? அல்லாஹ் என்று வேற யாரையும் அழைத்து பிரார்த்திக்காதீங்க. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து முஸ்லீம் அல்லாத இடத்துல தாவா செய்யல, அதனால தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபின்னு சொல்லுவோம். முஸ்லீம் அல்லாத சமுதாயத்தின் இடத்துல தாவா செஞ்சது யாரு? அவ்வல் ரசூல் யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். முதல் ரசூல் யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிற போது அந்த சமுதாயத்தில் அவங்க யாரை வணங்கிட்டு இருந்தாங்க? வத்து, சுவாஉ, யஊக்கு, யஊஸ், நஸ்ர். இந்த 5 பேர் எங்க இருக்கு? இந்த 5 பேர் தான் வணங்கிட்டு இருந்தாங்கன்னு குர்ஆன்ல இருக்கு. சூரத்து நூஹ் படிங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? وقالوا لا تذرن ودا ولا سواعا ولا يغوث ويعوث ونسرا. இந்த 5 பேரை நீங்க என்ன செய்யாதீங்க? வணங்குறத கைவிட்டுறாதீங்க அப்படின்னு யார் சொன்னாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்து மக்கள் சொன்னாங்க. அப்படிதானே? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் வென்றி வேற யாரையும் அழைத்து பிரார்த்திக்காதீர்கள் என்று சொன்னாங்க. இப்போ இவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் இந்த 5 பேரையும் அழைத்து பிரார்த்திக்கிறத கைவிட மாட்டோம்னு சொன்னாங்க. அந்த 5 பேர் யாரு? யார் அந்த 5 பேர்? வத்து, சுவா, யஊக், யஊஸ், நஸ்ர் யாரு? நல்லடியார்கள். யார் சொன்னாங்க? அவங்க நல்லடியார்னு யார் சொன்னாங்க? எங்க சொன்னாங்களா? சஹீஹ் புகாரியில் எடுத்து பாருங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹவுலாய் ரிஜாலுன் சாலிஹூன், இவர்கள் யாரு? இந்த 5 நபர்களும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த நல்லடியார்கள். நல்லடியார்கள்னா அப்ப யார்? அவங்க அவுலியாக்கள். நல்லடியார்கள்லாம் யாரு? அவங்க அவுலியாக்கள். அவங்க யாரும் இல்ல நாம விளங்கி வைத்திருக்கிறது போன்று எந்த காரணத்தை கொண்டு வந்து சுவாயாவுக்கு பேர் இருக்கும்போது அல்லாஹ் அவங்கள சபிக்கட்டும் துவா செஞ்சிடக்கூடாது. அவங்க நல்லடியார்கள். நம்ம அவங்களுக்கு நல்லதை தான் சொல்லணும். அவளை பத்தி என்ன செய்யக்கூடாது?
அவங்கள பத்தி நம்ம கெட்டது சொல்லக்கூடாது. அவங்கள அழைத்து பிரார்த்தித்த மக்களை தான் என்ன பண்ணிச்சுவோம், கெட்டது சொல்லுவோம். முஷ்ரிக்கு, காஃபிர் என்று சொல்லுவோமே தவிர அவங்கள சொல்லக்கூடாது. அவங்க நல்லடியார்கள். அப்ப அந்த மக்களை என்ன செஞ்சாங்க, அழைத்து பிரார்த்தித்ததுனால அவங்க யாராயிட்டாங்க, காஃபிர்களானார்கள். யார் அழைச்சு பிரார்த்தித்ததுனால, அவுலியாக்களை அழைச்சு பிரார்த்தித்ததுனால. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் அவுலியாக்களை அழைத்து பிரார்த்திக்கலாம் என்கிற பிரச்சாரம் இருந்து கொண்டு இருக்கா இல்லையா? நமக்கு தேவைக்கு யார்கிட்ட கேட்கணும், அல்லாஹ்கிட்ட கேட்கணுமா, அவுலியாக்கள்கிட்ட கேட்கணுமா? அவுலியாக்கள்கிட்ட கேட்கணும். அவுதுபில்லா. அவுலியாக்களை கேட்ட சமுதாயத்தை தான் அல்லாஹ் என்ன செய்றான், முதல்ல காஃபிர்னு சொல்றான். இந்த காஃபிர்கள் நீ அழிக்காம விட்டுறாத என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அவளுக்கு எதிராக தான் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செஞ்சாங்க. அந்த காலத்துல என்ன இல்லை, போலி தெய்வங்கள் இல்லை. நல்லா விளைக்கொள்ளணும். போலி தெய்வங்கள் என்னது, போலி தெய்வங்கள் கற்பனை கதாபாத்திரங்களா உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிற சிலைகள் கிடையாது. இந்த இவங்க தான் யாரு, இவங்களும் போலி தெய்வங்கள் தான். எந்த அடிப்படையில், அல்லாஹ்வுக்கு இணையா வச்ச எல்லாமே போலி தான். அவர் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, நபியா இருந்தாலும் சரி, மலக்கா இருந்தாலும் சரி. அப்ப இந்த இடத்துல தான் என்ன செய்யுது, ஷிர்க் தோன்றியது. அப்ப அந்த ஷிர்க் அல்லாஹ் என்ன செய்றான், அதை செய்யறவன் யாரு, அல்லாஹ்வால் கைவிடப்பட்டவன். அவன் யாரு, இழிவுக்குரியவன் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய பிரதானமான கட்டளைகளில் முதல் கட்டளை என்ன, அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் நாம இணையாக்க கூடாது. அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவுடைய தேட்டம். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருள் என்ன, லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், உண்மையான வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் வென்றி வேறு யார் இடத்துல நம்ம நினைக்கக்கூடாது, எந்த வணக்கத்தையும் நம்ம நிறைவேற்றக்கூடாது. அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிப்ர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. இது 23வது வசனம். முதல்ல சொன்னது 22, இது 23வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், உம்முடைய ரப்பு உமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், தீர்ப்பளித்திருக்கிறான். என்ன, அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை என்று வேறு யாரையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது, இபாதத் செய்யக்கூடாது. இபாதத் என்ன, இபாதத் என்றால் என்ன, வணக்கம் நம்ம மொழிபெயர்க்கிறோம். ஆனா யதார்த்தத்தில் அதனுடைய பொருள் என்ன, என்னெல்லாம் வணக்கம் என்பதில் அடங்கும். தொழுகை அப்படி சொல்லலாமா, தொழுகை வணக்கம். நாங்க யாராவது போய் அவுலியாக்களுக்கு போய் தொழுகிறோமா, இல்லையே, அப்ப வணக்கம் செய்யல அப்படி சொல்லலாமா? இப்ப நேர்ச்சி வணக்கமா? சரி, அப்ப வணக்கம்னா என்ன அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். இஸ்மன் ஜாமி லிகுல்லி மா யுஹிப்புல்லாஹு வ யர்லாஹு மினல் அக்வாலி வல் அமாலி ஸாஹிரா வல் பாத்தினா. இதான் இபாதத் என்பதற்குரிய வரைவிலக்கணம். இபாதத் என்று சொல்ல என்னது, அது அல்லாஹ் விரும்புகின்ற சொல் செயல்களில், வெளிப்படையான மறைமுகமான சொல் செயல்களில் எதையெல்லாம் அல்லாஹ் விரும்புவானோ, எதையெல்லாம் அல்லாஹ் புரிஞ்சிக் கொள்கிறானோ அவை அனைத்திற்குமான ஒட்டுமொத்த பேர் தான் இபாதத். தொழுகை இபாதத்து, நோன்பு இபாதத்து, ஜக்காத் இபாதத்து, ஹஜ் இபாதத்து, வேற என்ன இருக்கு, நேர்ச்சை இபாதத்து, திக்ரு இபாதத்து, துவா இபாதத்து. எதெல்லாம் அல்லாஹ் நீங்க செய்யுங்கள், செய்தால் உங்களுக்கு கூலி, என்னுடைய பொருத்தம் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட அத்தனை நல்ல அறங்கள் என்னது, இபாதத். இப்ப அந்த இபாதத்தை எதையும் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்தக்கூடாது என்பதை முதலாவது கட்டளை அல்லாஹ் சொல்றான். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், வபில் வாலிதின் இஹ்சானா, உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் இஹ்சானை செய்யுங்கள். இஹ்சான் என்றால், இஹ்சான் என்கிற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கு, பல்வேறு அர்த்தங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இஹ்சான் என்பது. திட்டவட்டமா இதான் நம்ம பொருள் சொல்ல முடியாது. சரிங்களா? ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிச்சயவங்க ரசூலுல்லாஹி இடத்துல கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன? அப்ப அதற்கு ரசூலுல்லாஹி மக்கள் என்ன பதில் சொல்லுவாங்க, உபுதுல்லாஹ் கன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று அவனை வணங்க வேண்டும். அதான் இஹ்சான். அதற்கு பேர் தான் இஹ்சான். ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், ஒருவேளை நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த மன நினைவோடு நீ அல்லாஹ்வை வணங்குவதற்கு பேர் தான் இஹ்சான். ரெண்டு அர்த்தத்தை ரசூலுல்லாஹி சொல்லி தராங்க. முதல் படித்தரம் என்ன, நான் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த மனநிலையோடு அல்லாஹ் வணங்குறது. அந்த கேட்டகரிக்கு வர முடியல, எல்லாராலும் வர முடியாது.
அடுத்த ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க, அடுத்த நிலையை சொல்றாங்க. என்னது? அல்லாஹ் உன்னை பார்த்துட்டு இருக்கிறான். அதுல மாற்று கருத்து இருக்க முடியுமா? நம்ம எங்க இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறான். எந்த இடத்துலயும் அல்லாஹ்வுடைய பார்வை இல்லாமல் இல்லை. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை படைத்திருக்கிற அல்லாஹ் அவனுடைய பார்வையால் இந்த உலகத்தை எல்லாத்தையும் சூழ்ந்தறியக்கூடியவனா இருக்கிறான். அந்த அடிப்படையில் இது இரண்டாவது நிலை. இப்போ இஹ்சான் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை மிக அழகான முறையில் செய்வதற்கு இஹ்சான் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வை வணங்குவதற்கு இஹ்சான் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற மன ஓர்மையோடு அல்லாஹ்வை வணங்குவதற்கு இஹ்சான் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான்? வபில் வாலிதின் இஹ்சானா, பெற்றோர் இருவரிடத்தில் நீங்க என்ன செய்யுங்க, இஹ்சானோடு நடந்து கொள்ளுங்கள், நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். அப்போ எது அவரிடத்துல கடைபிடிக்க வேண்டிய பண்போ ஒழுக்கமோ அந்த ஒழுக்கத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்க, பெற்றோரிடத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொன்னா, இம்மா எபுலுகன் ஐந்தக்கல் கிப்ர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அவர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ உங்களிடத்தில் முதுமை அடைந்து விட்டால், இப்போ பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு முதுமை உண்டாகும். அப்படி அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யாதீங்க, ஃபலா தகுல்லஹுமா உஃபின், உஃபின் என்கிற சொல்லை கூட நீங்கள் அவருக்கு முன்னால் பயன்படுத்தாதீங்க. உஃபின் என்கிற சொல்லுக்கான அர்த்தம் என்ன? சி சே சி சே, இதெல்லாம் இது உஃபின் என்கிற சொல்லுக்கான அர்த்தமான சொல்றான். சரி, சி சே அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? அது வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. சரிங்களா? அது வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. கரெக்ட். என்ன சொன்னீங்க? எமோஷன். சில இப்போ நம்ம ஒரு நகைச்சுவை பேசிட்டு இருக்கிறோம். அப்ப நான் சி அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னா அது கெட்ட வார்த்தையா? ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கோம், சி என்னடா இப்படி பண்ற அப்படின்னு சொன்னா அது கெட்ட வார்த்தை இல்லை. சே அப்படின்னு சொன்னாலும் அது கெட்ட வார்த்தை இல்லை. நீங்க சொன்னதான் கரெக்ட். என்னது? அது எமோஷன். நம்முடைய எமோஷனை, அதாவது நம்முடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சொல், அவ்வளவுதான். அதாவது அதுக்கு அர்த்தம் கிடையாது. அந்த வார்த்தை மீனிங்லெஸ், அர்த்தம் இல்லாத வார்த்தை. அது என்ன செய்யும்? பயன்படுத்துற இடத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு அர்த்தம் வந்துடும். அதான் அர்த்தம். பயன்படுத்துற இடத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு அர்த்தம் வந்துடும். நல்ல விதமா பயன்படுத்தினா நல்ல அர்த்தம், கெட்ட விதமா பயன்படுத்தினா கெட்ட அர்த்தம். அதான் அது உணர்வு. அந்த உணர்வை நம்ம எப்படி வெளிப்படுத்துறோம்? இப்போ தாய் தந்தையர் இடத்தில் நாம் சி என்கிற சொல், உஃப் என்கிற சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா நம்முடைய எந்த ஒரு உணர்ச்சியையும், நம்முடைய எந்த ஒரு எமோஷனையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்களிடத்துல மோசமான விதத்தில் வெளிக்காட்டக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், வலா தன்ஹருஹுமா, அவரிடத்துல நீங்க செய்யுங்க, அவர்களை விரட்டாதீங்க, அதட்டாதீங்க, கடினமான சொற்களை அவர்களுக்கு முன்னால பயன்படுத்தாதீங்க. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்கள் இருவரிடத்தில் நீங்க செய்யுங்க, சங்கைக்குரிய வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த செய்தியை பற்றி அல்லாஹ் சொல்றான், அல் குர்ஆன்ல வேறு பல வசனங்களை சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்கிற அந்த உபதேசத்திற்கு அடுத்தபடியாக பெற்றோருக்கு என்ன செய்யணும்? நம்ம இஹ்சானுடையவர்களாக இருக்கணும். அவரிடத்துல பணிந்து நல்ல விதமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஏன்னா அது நாம பெற்றோருக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சூரத் நிசா 4வது அத்தியாயத்துடைய 36வது வசனத்திலும் அல்லாஹ் இதை சொல்றான். வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ் மட்டுமே வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்காதீர்கள். வபில் வாலிதின் இஹ்சானா, பெற்றோர் இருவருக்கும் நீங்கள் இஹ்சானுடையவர்களாக இருங்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆம் 10 கட்டளைகள். 10 கட்டளை என்னென்ன தெரியுமா? 10 commandments அப்படின்னா அதான் 10 கட்டளை. அப்படின்னா என்னது? கேள்விப்பட்டது இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வழங்கிய 10 கட்டளைகள் இருக்கு இல்லையா? அதான், அதுக்கு பேர் தான் 10 commandments. அந்த 10 கட்டளைகள் எங்க இருக்கு? சூரத்துல் அன்ஆமுடைய சூரத் அன்ஆம் என்கிற அத்தியாயத்துல 150 முதலுக்குள்ள 151 முதலுக்குள்ள உள்ள வசனங்கள் இருக்கும். அதாவது சொன்னா, குல் தஆலு ஹத்துலு மா அர்ரப அலைக்கும் ரப்புக்கும் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நபியே நீங்கள் கூறுங்கள், நான் உங்களுக்கு, அல்லாஹ் உங்களுக்கு எதை ஹராமாக்கி இருக்கிறான், உங்களுடைய இரட்சகன் உங்களுக்கு எதை ஹராமாக்கி இருக்கிறானோ அதை ஓதி காண்பிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணை கற்பிக்காதீர்கள். வபில் வாலிதின் இஹ்சானா, இன்னும் நீங்கள் என்ன செய்யுங்க, உடைய பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்துடைய 151 வசனத்தை சொல்லுவோம். அதை தொடர்ந்து அதில் என்ன செய்வோம்? அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிற எதையும் கொல்லாதீங்க, நியாயமின்றி எதையும் கொல்லக்கூடாது, அல்லாஹ்வின் பேர் கூறாது, அறுக்கக்கூடாது, இந்த எல்லா கட்டளையும் வரும். அதான் 10 கட்டளை.
இந்த 10 கட்டளை அதில் இருக்கும். சரிங்களா? அந்த வசனத்துடைய தொடர்ச்சியில் இருக்கும். அப்போ அல்லாஹ் நினைச்சுறான், அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பதை தடை செய்கிற அல்லாஹ் அதற்கு ஈடாக அடுத்ததாக அல்லாஹ் நினைச்சுறான். ஏன்னா மனிதனுக்கு 2 விதமான ஹுக்கூக்குகள் இருக்கு, ரைட்ஸ். ஹுக்கூக்குல்லா, ஹுக்கூக்குல் இபாத். அல்லாஹ்வுக்குரிய ஹக்குகள், அடியார்களுக்குரிய ஹக்குகள். அல்லாஹ்வுக்குரிய ஹக்குகள் எல்லாவற்றை விட பிரதானமானது. அதற்கு ஈடான இணையான எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுக்குரிய ஹக்குகள்ல மிக பிரதானமானது என்ன? அல்லாஹ் மட்டும்தான் வணங்குறது. இபாதத்துல்லா, இபாதத்துல்லா வஹ்தா, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குறதா அதுல பிரதானமானது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது என்பது. அடுத்தது அல்லாஹ்வுக்குரிய ஹக்குகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஸலா, திக்ரு, துவா, மற்ற இபாதத்துக்கள்லாம். ஹுக்கூக்குல் இன்சான், மனிதனுக்குரிய ஹக்குகள்ல பிரதானமானது யாருக்குரியது? பெற்றோருக்குரிய. அதனால தான் அல்லாஹ்வுக்குரிய ஹக்குகளுக்கு அடுத்தபடியாக யாரை பத்தி சொல்றான்? பெற்றோரை பத்தி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இது நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலா உனப்பியுக்கும் பி அக்பரில் கபாயிர். 3 முறை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் எது என்பதை பற்றி நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. கேட்டுட்டு சொல்றாங்க, இஷ்ராக் பில்லா, முதலாவது என்னது? அல்லாஹ் அவருக்கு இணை கற்பிப்பது. அதுதான் பாவங்கள்ல ஆகத்தலையான பாவம். 2வது சொல்றாங்க, ஹுக்கூக்குல் வாலிதைன், பெற்றோருக்கு நோவினை செய்தல். அது ஹுக்கூக்கு, இது ஹுக்கூக்கு, 2க்கு வித்தியாசம் இருக்கு. இது ஹ, இது ஐனு, அது ஹா. அப்போ ஹுக்கூக்குல் வாலிதைன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெற்றோர்களுக்கு நோவினை, அதாவது அவங்களுடைய உரிமைகளை மீறுதல். அங்கே ஹக்கை நிறைவேற்றுறது, இங்கே ஹக்கை மீறுறது. அது அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 2வது விஷயமா சொல்லி தராங்க. 2வது பெரிய பாவம் என்ன? பெற்றோருக்கு நோவினை செய்தல். 3வது சொல்றாங்க, வ ஷஹாதத்து ஸூர் வ கௌலு ஸூர், பொய் சாட்சி சொல்லுதல், பொய் சத்தியம் செய்தல், பொய் சாட்சி சொல்லுதல் என்று என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ் அவர்கள் 3வது சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ் யூசிக்கும் பி உம்மஹாத்திக்கும், அல்லாஹ் உங்களுடைய தாய்மார்கள் விஷயத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு உபதேசிக்கிறான். இன்னல்லாஹ் யூசிக்கும் பி அபாயிக்கும், உங்களுடைய தந்தைமார்கள் விஷயத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் இன்னும் அல்லாஹ் தஆலா நினைச்சான் உங்களுக்கு உபதேசிக்கிறான். இன்னல்லாஹ் யூசிக்கும் பில் அக்ரபி ஃபல் அக்ரப், அதே போன்று நெருங்கிய உறவினர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க? நெருங்கியவர்கள் யார் முதன்மையாக நெருங்கி இருக்கிறாங்களோ அந்த நெருக்கமான உறவுகளுக்கும் நீங்க என்ன செய்யுங்க? அவங்களுக்கான உரிமைகளை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ் அவர்கள் பட்டியலை சொல்லித் தராங்க. இப்போ அடிப்படையில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் யாருக்கு மிக அதிகமாக அவன் கடன் பட்டவனாக இருக்கிறான்னு சொன்னால் நம்முடைய தாய், நம்முடைய தந்தை தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நம்ம உலகத்தில் எந்த உறவுக்கும் ஈடாகாத ஒரு உறவு என்று சொன்னால் அது யாரு? தாய் தந்தை உறவு. நம்ம எவ்வளோதான் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சிறிய ஆளாக இருந்தாலும் சரி, நாம் இந்த உலகத்தில் நான் இந்த உலகத்தில் ஆளானேன் என்று சொன்னால் அதற்கு இவர்களுடைய தயவு இல்லாமல் நடக்காது. பெற்றோருடைய தயவு இல்லாமல் நடக்குமா? குழந்தைகளை நீங்களா கவனிங்க நல்லா. சரியா? யாரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம்? அம்மா, தாய், தந்தை. மாஷா அல்லாஹ், நம்முடைய அம்மா, பாப்பா, அவங்கள பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம். சரியா? கவனிக்கணும் நல்லா. இப்போ நமக்கு எல்லா உறவை விட யார் தான் பிரதானமான உறவு? நம்முடைய தாய், நம்முடைய தந்தை. நாம் இந்த உலகத்தில் பிறக்கும்போது எப்படி பிறந்தோம்? அம்மா அப்பா மூலமா பிறந்தோம். எப்படி பிறந்தோம்? பிறக்கும்போது நம்ம எப்படி இருந்தோம்? பேச தெரியுமா? நடக்க முடியுமா? பிடிக்க முடியுமா? எதை கேட்க தெரியுமா? பசிக்குது அப்படின்னு கேட்க தெரியுமா? தெரியாது. அப்ப நாம பலவீனர்களாக நாம இந்த உலகத்துல பிறந்தோம். அழுகத்தான் தெரியும், பசிச்சாலும் அழுகத்தான் தெரியும், வலிச்சாலும் அழுகத்தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. வலிச்சா வேற மாதிரி எழுவீங்களா? ஒரே மாதிரி தானே பாப்பாங்க அழுகுவாங்க. அப்போ நமக்கு பசி, தாகம், வலி எல்லா உணர்வுகளையும் ஒரே ஒரு ஓசையை கொண்டு தான் நம்மளால வெளிப்படுத்த முடியும். அப்படி ஒரு பலவீனர்களாக நம்ம இந்த உலகத்தில் பிறந்தோம். அப்படி பிறக்கிற போது நம்மை யார் நமக்கானவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னா நம்முடைய தாய், நம்முடைய தந்தை. நமக்காக வேண்டி இரவு பகல் பாராமல் கஷ்டப்பட்டு நம்மளை சுமந்து அவங்களுடைய சுமைகளை, அவங்களுடைய பல்வேறு தேவைகளை தியாகம் செய்து, ஆசைகளை தியாகம் செய்து, உடலை வருத்தி கொண்டு நம்மளை பெற்றெடுத்தார்கள் இல்லையா? நம்முடைய தாய் தந்தை என்ன செஞ்சாங்க? நம்முடைய தாய் நம்மளை பெற்றெடுக்கிறதுக்கு பல சிரமங்களை பெற்றிருக்கிறாங்க. அதை தாண்டி அவங்க என்ன செய்றாங்க? நம்மளை வளர்க்கறதுக்கு
அதே மாதிரி சிரமப்படுறாங்க. நம்ம வீடுகளில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, அவங்க இரவு பகல் பாராமல் அழுவாங்க இல்லையா. நைட்டு அம்மா தூங்க மாட்டாங்க, அம்மாவுக்கு நைட்டில் தூக்கம் இருக்காது. ஏன் தூக்கம் இருக்காது? பிள்ளை அழுகும், அதை பால் கொடுக்கணும், அது பாத்ரூம் போயிருக்கும், அதை கழுகணும், அதெல்லாம் சொந்தமாக செய்ய முடியுமா? அப்படி ஒரு பலவீனமான நிலையில தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம் சரியா. அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் நம்மளை கவனிச்சவங்க யாரு? நம்முடைய தாய், நம்முடைய தந்தை. அவங்களுக்கான ஹக்க, அவங்களுக்கான நம்ம கடன் பெற்றிருக்கிற கடமை இருக்கு இல்லையா. நமக்கு யாராவது ஒருத்தங்க நல்லது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்வோம், திரும்ப நல்லது செய்யணும்னு நினைப்போம் இல்லையா. அப்படி நம்மளால பிரதி உபகாரம் செய்ய முடியாத, பகரம் செய்ய முடியாத ஒரு உறவு உலகத்தில் இருக்குன்னு சொன்னா அது யாரு? தாய், தந்தை. இந்த உறவுகளுக்கு நம்மளால செய்ய முடியாது, ஈடு செய்ய முடியாது. அதனால தான் என்ன சொல்றா, அவங்க விஷயத்துல நம்ம என்ன சொல்றோம், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் ஒதுக்கக்கூடாது. மாஷா அல்லாஹ் சரிங்களா. எப்பயுமே ஒதுக்கக்கூடாது, பெரிய ஆளானாலும் ஒதுக்கக்கூடாது சரிமா. மாஷா அல்லாஹ். அடுத்த அல்லாஹ் சொல்றா, இம்மா இப்லுகன்ன இந்த கல்கிப்ரா ஹதுமா உக்கிலாஹுமா. அவங்க ஒருவரோ இருவரோ உங்கள்கிட்ட முதுமை அடைந்து விட்டால் நீங்க என்ன செய்யாதீங்க, உங்கள்கிட்ட சி என்று கூட சொல்லாதீர்கள். அதே போன்று அவங்கள நீங்க விரட்டாதீங்க, அவங்கள்ட்ட நீங்க அதட்டி பேசாதீங்க, கடினமான சொல்லி சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதை அடுத்தபடி அல்லாஹ் சொல்றான், வகுல்லஹுமா கௌலன் கரீமா. சங்கைக்குரிய கண்ணியமான வார்த்தை அவங்கள்ட்ட பேசணும். இன்னைக்கு இதெல்லாம் தலைகளாக தான் நடக்குது நம்ம இல்லையா. வெளியில் உள்ளவங்கள்ட்ட நல்ல விதமாக பேசுவான், ஏன்னா அவன் ஜென்டில்மேன் இல்லையா. வெளியில் போயிட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, மூத்தவங்களை பார்த்தா மரியாதை கொடுக்கறது நல்ல விஷயம் தான், தப்புன்னு கிடையாது சரிங்களா. மூத்தவங்கள்ட்ட மரியாதை பேசுறது கண்டிப்பாக நல்ல விஷயம் தான். பணிவாக பேசுறது, குரல் ஒசர்த்தாமல் பேசுறது நல்ல விஷயம் தான். ஆனால் அதை விட அதை 100 மடங்கு கடைபிடிப்பதற்கு தகுதியானவங்க யாரு? நம்முடைய தாய், தந்தை. அவங்கள்ட்ட பேசுகிறோமா, அவங்கள்ட்ட பேசும்போது என்ன செய்யுது, சும்மாருமா, உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, இவர் எப்பவுமே இப்படிதாம்மா அப்படின்னு செய்யுது. பாப்பாவையும் திட்டுறது, அம்மாவட்டையும் அதட்டுறது. இது போன்ற பண்பை ஒரு முஸ்லீம் கடைபிடிக்க கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா வன்மையாக இந்த வசனத்தில் நமக்கு கடிந்து கொண்டு தான் அல்லாஹ் சொல்றான். சொல்லாதே என்று அல்லாஹ் தடுக்கிறான்னு சொன்னா அது எச்சரிக்கையும் கூட, உபதேசம் மட்டும் என்று நம்ம செய்யக்கூடாது. இது வசியத், அல்லாஹ்வுடைய வசியத்தில் நமக்கு என்ன இருக்கு, எச்சரிக்கையும் இருக்கிறது, உபதேசமும் இருக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா அப்படித்தான் என்ன செய்றான், நமக்கு இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதை தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்றான், வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹத்துல்லி. அவ்விருவருக்கு மத்தியில் நீங்கள் செய்யுங்க, பணிவென்னும் ரக்கை நீங்கள் தாழ்த்துகிறார். மின ரஹ்மா, அதாவது கருணையின் மூலமாக பணிவென்கிற ரக்கை நீங்கள் அவரிடத்தில் தாழ்த்துங்கள். வகுர் ரப்பி ரஹ்மா கமா ரப்பியானி சகீரா. எங்கள் ரட்சகா, அவங்கள்ட்ட என்ன செய்யணும், நீங்க துவா செய்யணும். என்ன செய்யணும், ரப்பி ரஹ்மா கமா ரப்பயானி சகீரா. எங்களுடைய ரட்சகா, அவ்விருவரும் எங்கள் மீது நாங்கள் சிறுவராக இருக்கும்போது கருணை காட்டியதை போன்று அந்த கருணைக்கு ஈடு இல்லை. ஒரு தாய், ஒரு தந்தை, நம்மள பல பேரும் இப்போ தாயும் தந்தையா இருக்கிறோம். மாஷா அல்லாஹ் சரி. அப்போ தாயும் தந்தையா இருக்கிற நாம பிள்ளையை பெற்றிருக்கிறோம் இல்லையா. நமக்கு எல்லாருக்கும் பிள்ளை இருக்கு. நம்ம யாராவது நினைக்கிறோமா, என் பிள்ளை வளர்ந்த ஆளாகி எனக்கு என்ன செய்வான், எல்லாத்தையும் செஞ்சு தருவோம் அப்படின்னு நினைக்கிறோமா? அப்போ எதிர்பார்ப்போட நம்ம பிள்ளையை பெற்றுக்கிறோம் இல்லை. இப்போ நம்ம அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சு கஷ்டப்படுறோமோ, நம்முடைய நேரங்களை, நம்முடைய உழைப்பை, நம்முடைய பொருளாதாரத்தை எல்லாமே அவர்களுக்கு அப்படி செலவிடுறோம். அப்பாவது நம்ம என்ன செய்யறோம், இதுக்கெல்லாம் டபுளா என்னது வட்டி போட்டு நான் வந்து வாங்கிடுவேன் அப்படின்னு நினைச்சா நம்ம செய்யறோம் இல்லை. அப்ப எதுக்கு அப்படி செய்யறோம், இதெல்லாம் என்னது, கருணையோட வெளிப்பாடு. அல்லது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கருணைக்கு உதாரணம் சொல்லும் போது ஒரு பிராணியை ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா அல்லாஹ்விடத்துல 100 மடங்கு கருணை இருக்கிறது. அதுல 1 மடங்கு கருணையை தான் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், பூமியில இறக்கி வைத்திருக்கிறான். வபிஹா யதராஹமுல் ஹல்க் ஃபீமா பைனஹும். அந்த 1% கருணையை கொண்டுதான் படைப்புகள் தங்களுக்கு மத்தியிலே கருணையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு குதிரை அதனுடைய குட்டி தன்னிடத்துல பால் குடிக்க வரும்போது அது தன்னுடைய காலை என்ன செய்யுது, அகற்றி வைத்துக் கொள்கிறது. எதற்காண்டி, தன்னுடைய குழந்தையின் மீது தன்னுடைய கால் பட்டு விடக்கூடாது என்பதற்காண்டி. அந்த கருணை, அதுதான் என்ன செய்றாங்க, தாய் தந்தை நமக்கு காட்டி இருக்கக்கூடிய கருணை. அந்த கருணையின் மூலமா தான் அவங்க என்ன செஞ்சாங்க, நம்மளை வளர்த்து எடுத்தாங்க. அப்ப அந்த கருணையோடு நம்ம என்ன செய்யணும், அவரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களுக்காண்டி நம்ம பிரார்த்திக்கணும். ஏன்னா நமக்கு இதை தாண்டி வேறொரு பிரதியுபகாரம் அவங்களுக்கு செய்ய முடியாது. பாச வச்சிருக்கிறதுனால தான் அது என்ன செய்யுது, காலை தூக்கிட்டு பால் குடிக்க விடுது சரியா. அப்ப என்ன சொல்றாங்க, நம்ம அந்த கருணை என்ன செய்யுது, வெளிப்படுத்தும் வண்ணமாக நம்ம என்ன செய்யணும், இந்த கருணைக்கு நம்ம ஈடு செய்ய முடியாது. நமக்கு அவங்க காட்டி இருக்கக்கூடிய அந்த உபகாரங்கள், நம்மீது அவர்கள் காட்டி இருக்கிற அந்த கருணை, எந்த பிரதி உபகாரத்தை கொண்டும் அதை நிறைவேற்ற முடியாது, ஈடு செய்ய முடியாது. ஒரு மனிதர்
அப்துல்லா பின் உமர் இந்த இடத்துல வர்றாங்க. என்ன சொல்றாரு, என் தாயை என் தந்தையை நான் என் தோள் மீது சுமந்து கொண்டு, என் தாயை தந்தையில் தாயை என் தோள் மீது சுமந்து கொண்டு நான் என்னுடைய ஊரிலிருந்து பயணப்பட்டு மக்காவுக்கு வந்தேன். வந்து அவங்கள வச்சு என்ன செஞ்சேன், சுமந்து கொண்டே அவர்களை தவாஃப் செய்தேன். அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பார்க்கணும். என்ன சொல்றாங்க, என் தாய் என் தோல்ல சுமந்து கொண்டே நான் என்ன செஞ்சேன், ஊர்ல இருந்து ஹஜ் உம்ராவுக்காண்டி வந்தேன். ஹஜ்ஜோ உம்ரா அது எனக்கு ஞாபகம் இல்லை. வந்தேன், நான் என்ன செஞ்சேன், தவாஃப் செய்யும்போது என்ன செஞ்சேன், அவங்களை என் தோளில் சுமந்து கொண்டே செய்தேன். சரிங்களா? அப்போ இதில் என்ன செய்கிறாங்க, இப்னு உமர் சொல்கிறாங்க, நான் இப்படி செஞ்சேன், இது நான் அவர்களுக்கு செய்த உபகாரமாகுமா, எனக்கு அவங்க செஞ்ச உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் செய்ததா இதை கருத முடியுமா என்று கேட்கும்போது இப்னு உமர் சொல்லுவாங்க, ஒரு முறை நீ உன் தாயின் கருவறையில் இருக்கிற போது தாயை எட்டி உதைத்திருப்பாயே, அதற்கு கூட இது ஈடாதுன்னு சொல்றாங்க. தாய்க்கு நம் மீது இருந்து கொண்டிருக்கிற உரிமை எந்த அளவுக்கு சொன்னா, எந்த பிரதி உபகாரத்தின் மூலமாகவும் நாம் அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, ஈடு செய்ய முடியாது. தாயா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும். ஆனா அவங்க அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு செஞ்சாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட என்ன செய்யணும், எந்த ஒரு பிரதி உபகாரமும் அவங்களுக்கு செஞ்சு ஈடு செய்ய முடியாது. ஆனா நம்ம என்ன செய்யணும், அதுக்காண்டி பிரார்த்தனை, ரப்பிர்ஹம்மா கமா ரப்பியானி சகீரா என்ற சகா, அவர் மீது கருணை காட்டு, இரக்கம் காட்டு அப்படின்னு என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல நம்ம பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும் என்பதைத்தான் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான். ஏன்னா நம்மை எந்த அளவுக்கு அவங்க சிரமத்தோடு கஷ்டத்தோடு ஈண்டெடுத்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் நமக்கு சூரத்துல் லுக்மான் என்கிற அத்தியாயத்துடைய 14-15 வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். வஸ்ஸைரல் இன்சான பிவாலிதைஹி, பெற்றோர் இருவரிடத்துல நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் மனிதனுக்கு உபதேசித்தோம். ஹமலத்து உம்முஹு வஹனன் அலா வஹனின், அவனுடைய தாய் அவனை சிரமத்திற்கு மேல் சிரமம் கொண்டு அவனை ஈண்டெடுத்தாள், அவனை சுமந்தாள், அதாவது கருவில் சுமந்தாள். வஃபிசாலுஹு ஃபீ ஆமீன், அவனை ஈண்டெடுத்து அவனுக்கு பால் குடி நிறுத்துவதற்கு என்ன செஞ்சது, 2 ஆண்டுகள் தேவைப்பட்டது. அனிஷ்குர்லி வலிவாலிதைக் வைலையில் மசீர், எனக்கு நீ நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோர் இருவருக்கும் நீ நன்றி செலுத்து. இது நன்றி கடன். அல்லாஹ் என்ன சொல்றாரு, நன்றி கடன். எப்படிப்பட்ட நன்றி கடன், அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கிற உபகாரத்திற்கு நம்மளால நன்றி கடனை செய்து நிறைவேற்றிட முடியாது. வாழ்நாள் முழுக்க நம்ம அல்லாஹ் வணங்கினாலும் நமக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கிற உபகாரத்திற்கு என்ன செய்ய முடியாது, நான் நன்றி செலுத்தி விட்டேன்னு சொல்ல முடியாது. நான் பார்க்கிற கண், நான் கேட்கிற காது, நாம் சிந்திக்கிற உள்ளம், நான் நடக்கின்ற கால், இப்படி அல்லாஹ் எனக்குள்ளே வைத்திருக்கிற அத்தனை அருட்கொடைகள், அதற்கு நான் என்ன செய்ய முடியாது. என் வாழ்நாள் முழுக்க நான் சுஜூதில் கிடந்தாலும் அல்லாஹ் உனக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், நீ எனக்கு செஞ்ச உபகாரத்துக்கு நன்றி செலுத்திட்டேன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா, ஈடாகுமா, ஆகாது. அதே போன்றுதான் நம்முடைய தாய் தந்தை, குறிப்பாக நம்முடைய தாய் செய்த அந்த கஷ்டத்திற்கு, அவங்க நமக்காண்டி செஞ்ச தியாகத்திற்கு நம்மளால செய்ய முடியாது, நன்றி செலுத்தி விட்டேன்னு சொல்ல முடியாது. நன்றி கடன் அவ்வளவு பெரிய கடன். அடுத்த அல்லாஹ் சொன்னா, அனிஷ்குர்லி வலிவாலிதைக் வைலையில் மசீர், எனக்கு நீ நன்றி செலுத்து, உன் பெற்றோருக்கு நீ நன்றி செலுத்தி, என் பக்கம் தான் நீ திரும்பி வர வேண்டி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதன் அடிப்படையில் பெற்றோர்கள் மீது நமக்கு இந்த அளவுக்கு உரிமை இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், நமக்கு சொல்லி காட்டுகிறான். 25வது வசனம், வரப்புக்கும் அலபிமா ஃபி நுஃபூசிக்கும், உங்களுடைய உள்ளங்களில் இருப்பவற்றை அல்லாஹ் உங்களுடைய இரட்சகன் அறிந்தவனாக இருக்கிறான். இன் தக்கூனு சாலிஹீன், நீங்கள் நல்லவர்களாக நீங்கள் நல்லவர்களாக இருந்தீர்களா, ஃபஇன்னஹு கான லில் அவ்வாபின கஃபூரா, யார் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு அவனை சார்ந்திருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ நம்ம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்விற்கு அஞ்சி பெற்றோருக்குரிய உரிமைகளை கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களாக இருக்கிறோம். நமக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இந்த வசனம் அருளப்பட்டது யாருக்கு, இந்த வசனம் அருளப்பட்டது யாருக்கு, ரசூலுல்லாஹ்வுக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது, தெரியும் தானே. ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது. ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தாயின் கருவறையில் இருக்கிற போதே தந்தை மரணித்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 6 வயதாகிறதுக்குள்ளே தாய் மரணித்து விட்டார்கள். அப்போ யாருக்கு அவர் போய் இதெல்லாம் செய்ய முடியுமா? தாய்க்குரிய கடமையை நிறைவேற்றிய ஒரு தடையான ரசூலுல்லாஹ் அவர்கள் கேட்டால் கிடையாது. ஏன்னா அவருக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம எண்ணம் நமக்கு இருக்கு, எனக்கு தாய் இல்லை தந்தை இல்லைன்னு சொன்னால் அது அல்லாஹ் எழுதுறான். அதை நமக்கு குற்றமாக அல்லாஹ் எழுதுவதில்லை, பிடிப்பதில்லை என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அடுத்ததா, வாத்திதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வபின் ஸபீல்,
வலா துபத்திர் தபிதீரா. இன்னொரு மிக முக்கியமான உபதேசத்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான். என்ன? நீங்க நெருங்கிய உறவினர்களுக்கு அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுத்துருங்க. உறவினர்கள்ல நெருங்கியவர்கள் அவங்களுக்கு என்ன செய்யுங்க? அவங்களுக்குரிய உரிமைகளை நீங்க கொடுத்துருங்க. அதே போன்று உரிமை உடையவர்களுக்கும் மிஸ்கின்களுக்கும் நீங்க என்ன செய்யுங்க? அவங்களுக்கு உரிமையை கொடுங்க. வபினிஸ் சபீல் வழிபோக்கர்களுக்கும் அவர்களுக்கு உரிமையை கொடுத்து விடுங்க. வலா துபத்திர் தபிதீரா. எதை நீங்க என்ன செய்யாதீங்க? வீண் விரயம் செய்யாதீர்கள், வீணாக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ நாம் பெற்றோரை கவனிக்கிறோம் என்பது மட்டுமல்லாமல் பெற்றோரை தாண்டி இந்த சமுதாயத்தில் நமக்கு யாரெல்லாம் கடமை உள்ளவங்க என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்றான்? நம்முடைய நெருங்கிய உறவினர்களும் நம்ம என்ன செய்யுது? அவங்களுக்கான உரிமைகளை கொடுத்து வாழ வேண்டியவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு உணர்த்துகிறான். அதே போன்று மிஸ்கின்கள் என்றால் யாரு? அன்றாடம் வாழ்வாதாரமின்றி சிரமப்படுகின்றவர்கள் மிஸ்கின்கள். அந்த மிஸ்கின்கள் விஷயத்தில் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும்? தனக்கெல்லாம் கொடுத்திருக்கிற செல்வம் அது தனக்கு மட்டும்தான் என்று எடுத்துக்கொள்ளாமல் அதை என்ன செய்யணும்? அவன் மிஸ்கின்களுக்கும் அதை கொடுக்கணும். மிஸ்கின் என்றால் வறியவர்களா இருக்கக்கூடியவங்க. அப்ப அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற செல்வத்தை நாம மட்டும் வைத்திருக்க கூடாது. அதை என்ன செய்யணும்? மற்றவருக்கு கொடுக்கணும். ஏன்னா அதுல அவங்களுக்கு ஹக்கு இருக்கு. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹக்குன்னு சொல்றான். வாத்தி தல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வபினிஸ் சபீல். நெருங்கிய உறவர்களுக்கு நீங்க ஹக்க கொடுங்க. அடுத்தது யாரு? மிஸ்கின்களுக்கு கொடுங்க. அடுத்தது யாரு? இப்னிஸ் சபீல் வழிபோக்கர்கள். இந்த 3 கேட்டகரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ இவங்களுக்கு ஹக்குன்னு ஏன் சொல்றான்? அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தை சொல்றான். லிஸ்ஸாயிலி வல் ஹக்குல் லிஸ்ஸாயி வ ஃபி அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். அவருடைய செல்வங்களில் இல்லாதவர்களுக்கும் யாசிக்கின்றவர்களுக்கும் என்ன இருக்கு? ஹக்கு இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அது உரிமை. நாம் என்ன நினைக்க கூடாது? எந்து அப்படின்னு நினைக்க கூடாது. எந்த அல்ல அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும்போது அல்லாஹ் உங்களை பிரதிநிதியாக்கி இருக்கக்கூடிய செல்வம் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் உங்களை பிரதிநிதியாக்கி இருக்கிறான். பிரதிநிதியுடைய வேலை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தன்னை பற்றி சொல்லும்போது அல்லாஹுல் காசிம் அலல் மூத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் பகிர்ந்தளிக்கக்கூடியவன், பங்கிட்டு தரக்கூடியவன். நான் யாரு? அதை கொடுக்கிறவன். எப்படி சொல்லுவாங்க? நான் அதை கொடுக்கிறவன். அப்ப அந்த வேலையத்தை நம்மகிட்ட அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்ப நமக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நமக்கு அல்லாஹ் தஆலா செல்வ செழிப்பை தந்திருக்கிறான் அப்படி சொன்னா அதை நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய பாதையில் யாருக்கு அது கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டானோ அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சொன்னதை கொடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. அது கொடுக்காம இருக்கிறோம்னு சொன்னா அதற்கு பேர் என்னது? கஞ்சத்தனம். அந்த கஞ்சத்தனத்தை ஒரு முஸ்லீம் ஒருபோதும் செய்யக்கூடாது. அதே போன்று அல்லாஹ் சொன்னா வலா துபத்திர் தபிதீரா. நீங்க என்ன செய்யாதீங்க? விரயம் செய்யவும் செய்யாதீங்க. அதாவது வீணாக்குறது அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் எந்த வழியில் அதை செலவிட வேண்டும் என்று சொன்னானோ அந்த வழியில் அதை கொடுக்கிறது என்னது? அது சரியான செலவிடும். அதற்கு முறையற்ற வழியில் அதை செலவிட்டோம் சொன்னா அது விரயம். நாம் இன்னைக்கு என்ன செய்யறோம்? செல்வம் படைத்தவர்களை பாருங்க. அவருடைய இரத்த பந்த உறவினர்கள் கஷ்டத்தில் இருப்பாங்க, வறுமையில் இருப்பாங்க. ஏழைகள் பசியும் பஞ்சமாக இருப்பாங்க. அதே போன்று இப்னிஸ் சபீல்கள் வழி இல்லாமல் இருப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறவங்க இருப்பாங்க. அவர் என்ன செய்வார்? நல்லா ஆடம்பரமாக வீடு கட்டுவார். கட்டுவாரா கட்ட மாட்டாரா? வீட்டில் கல்யாணம் நடக்கும். எப்படி நடத்துவார்? பயங்கர ஆடம்பரமாக இஸ்ராப் பண்ணி என்ன செய்வார்? திருமணம் நடத்துவார். கேட்டால் அவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? அவர் இதை செய்யறதுக்கு அவர் நியாயமா என்ன சொல்லுவார்? அல்லாஹ் கொடுத்தா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கொடுத்தாங்க, நியமத்துங்க, பரக்கத்துங்க அப்படின்னு நினைச்சுவார். அவர் செலவு செய்வார். ஆனால் அவருடைய குடும்பத்தில் உறவினர்கள் வாழ்வதற்கு வாழ்வாதாரமின்றி சிரமப்படுவாங்க. யாசிக்கூடியவர்கள் பசியால் வாடுவாங்க. இப்படியே ஒரு நிலை இருக்கு. அப்போ இது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த உரிமையை நம்ம என்ன செய்வது? வீண் விரயம் செய்வது, அதை மீறுவது என்பதுதான் அதற்குரிய பொருள். அப்படி செய்யக்கூடியவங்களை அல்லாஹ் என்ன செய்யறதில்ல? நேசிக்கிறதில்லை என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின். வீண் விரயம் செய்யாதீர்கள், வீண் விரயம் செய்யவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய தோழர்கள். கல்யாணம் என்ற பேர்ல செஞ்சாலும் சரி, வீடு கட்டுற என்ற பேர்ல செஞ்சாலும் சரி, காது குத்துன்ற பேர்ல செஞ்சாலும் சரி, எல்லா வீண் விரையும் என்னது? இஸ்லாமில் ஹராம். ஏன் அதை செய்யக்கூடியவன் யாரு? ஷைத்தானுடைய தோழர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். வகான ஷைத்தானு ரப்பிஹி கஃபூரா. ஷைத்தான் யாரு? தன்னுடைய ரப்பிற்கு நன்றி கெட்டவனாக இருந்தவன். சுப்ஹானல்லாஹ்.
அந்த நன்றி கெட்டவனுடைய வழிமுறையை பின்பற்றாமல் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரிய நல்லவர்கள் என்ன செய்கிறார்களோ அந்த விஷயத்தை செய்யணும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான், இதை தொடர்ந்து வைம்மா துஇதன் அன்ஹும் பித்திகா ரஹ்மத்தி மின் ரப்பிக், தர்ஜுஹா ஃபகுல் லஹும் கௌலன் மைசூரா. அதாவது உங்களுக்கு அந்த உறவினர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்க முடியாத ஏதாவது நெருக்கடிகள் தான், வைம்மா துஇதன் அன்ஹும் பித்திகா ரஹ்மத்தி மின் ரப்பிக், உங்களுடைய ரப்புடைய ரஹ்மத்தை நாடி அவங்களுக்கு கொடுப்பதற்கு உங்களுக்கு ஏதாவது தடை இருந்தால் அப்ப நீங்க என்ன செய்யணும், குல் லஹும் கௌலன் மைசூரா, அப்ப நீங்க அவங்கள்ட்ட என்ன செய்யணும், நல்ல சொல்லணும். என்ன செய்யக்கூடாது, அப்போ கடிந்து பேசக்கூடாது. அதாவது ஏன் சொத்து தான், ஏன் பணம் தான், நான் சம்பாரிச்சு தான், நான் தர்மம் செய்வதிலிருந்து நான் நினைச்சிடறேன் தடுத்துக் கொள்கிறேன், ஏதோ காரணம். இப்போ நம்ம வீட்டில் வந்து உறவினர்கள் வராங்க, கஷ்டமா இருக்குங்க, சாப்பாடுக்கு வழி இல்லைங்க, கொஞ்சம் கொடுத்து உதவுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும், நாம் வேற ஏதாவது தேவைக்கு வச்சிருந்தா அங்கே வந்து எது ப்ரியாரிட்டின்னு பார்க்கணும், எது முன்னுரிமை பெறக்கூடிய விஷயம்னு பார்த்துட்டு தான் நம்ம செய்யணும். பசித்திருக்கிற போது அந்த இடத்துல அதான் முதன்மையானது, அது கொடுக்கணும். இல்லை வேற ஒரு தேவைக்காண்டி வராங்க, அப்போ நம்மளை நாடி வருவாங்க, சரிங்களா? அப்போ அந்த நேரத்தில் நாம் வேற ஒரு தேவைக்கு வச்சிருக்கிறோம், அந்த தேவை அதை விட பிரதானமாக இருக்கு. அவங்க கேட்டு வரக்கூடிய தேவையை விட நம்முடைய தேவைன்னு இருக்கு, பிரதானமானதாக இருக்கு. அப்போ நாம் என்ன செய்யணும், இதற்குத்தான் முன்னுரிமை கொடுக்கணும். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், வகுல் லஹும் கௌலன் மைசூரா, நல்ல வார்த்தை அவங்கள்ட்ட சொல்லுங்க. இதை இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், கௌலும் மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன் கைர் மின் சதகத்தின் யத்பஹு அதா. நல்ல சொல், மன்னிப்பு, இது தர்மம் செய்து அதை சொல்லி காட்டுவதை விட சிறந்தது. கொடுத்துட்டு என்ன செய்யக்கூடாது, அதை சொல்லி காட்டக்கூடாது, அப்படி இருக்கிறத விட சிறந்ததுன்னு சொல்லலாம். அதே போன்று அம்மஸ்ஸாயில ஃபலா தன்ஹர், இன்னொரு வசனத்தில் சொன்னா நீங்க கேட்கிறவங்களை என்ன செய்யாதீங்க, விரட்டாதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், வலா தஜ்அல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக், உம்முடைய கைகளை கழுத்துக்கு பிறகு கட்டி கொள்ளாதீர்கள். வலா தபஸ்துஹா குல்லல் பஸ்த், அதை நீங்க முற்றிலும் விரித்து வைக்கவும் செய்யாதீங்க. ஃபதகூத மலூமன் மஹ்சூரா, அதன் மூலம் நீங்க என்ன செய்யுங்க, நிந்திக்கப்பட்டவனாகவும் எல்லாவற்றையும் இழந்தவனாகவும் நீங்க மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது இப்ப நம்ம தர்மம் செய்யும் போது அதுல என்ன செய்யணும், நடுநிலை, கஞ்சத்தனமும் இருக்கக்கூடாது, தர்மம் என்கிற பேர்ல அதிலே என்ன செய்யக்கூடாது, வரம்பு மீறி செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் என்ன செய்றான் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுறான். கழுத்துக்கு பின்னாடி கட்டுறது என்னன்னு அர்த்தம், தர்மத்துக்கு கை முன் வராமல் இருக்கிறது, அதான் அதுக்கு அர்த்தம். தர்மம் கொடுக்கறதுக்கு முன் வராமல், அது கழுத்துக்குள்ள கட்டணும்னு அவசியம் இல்லை, கொடுக்காம சுருக்கி வச்சாலே எதுன்னு அர்த்தம், கை பிறடிக்கு பின்னால் கட்டி கொண்டதான் என்பதான் அர்த்தம், சரிங்களா? ரசூலுல்லாஹி இதற்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க, மஸலுல் பகீலி வல் முன்ஃபிகி, கஞ்சனுக்கும் செலவு செய்கின்றவனுக்குமான உதாரணம், கமஸலுல் ரஜுலைன், இரண்டு மனிதனின் உதாரணத்தை போன்றது. அலைஹிமா ஜுப்பத்தான், அவனுக்கு இரண்டு ஆடை இருந்து கொண்டிருக்கு, மின் ஹதீதின் மின் சதீஹிமா இலா துராத்திஹா, அவனுடைய மார்பிலிருந்து கழுத்து வரைக்கும் கை வரைக்கும். ஃபஅம்மல் முன்ஃபிகு ஃபலா யுன்ஃபிகு இல்லா சபகத், அதுல செலவு செய்யறவனுக்கு என்ன செய்யும், அவன் செலவு செய்ய செய்ய அவனுடைய கை விசாலமாயிட்டே போகும், அந்த ஆடை என்ன செய்யும், இறுக்கத்திலிருந்து அது விரிவடைந்துட்டே போகும். அவ் வஃபரத் அலா ஜில்திஹி, அப்படியே என்ன செய்யும், அவனுடைய உடலுக்கு அது தேவையான அளவுக்கு அது பறந்து விரிந்து கொண்டே சொல்லும். ஹத்தா துஃபி பனானவு, அவனுடைய கைகளை முழுக்க மறைக்கிற அளவுக்கு, கழுத்துலேருந்து இங்கே வரைக்கும் இருக்கும், அந்த ஆடை என்ன செய்யும், இறுக்கமா இருக்கும். அந்த ஆடை தர்மம் செய்ய செய்ய என்ன செய்யும், நீண்டுட்டே போறவனுடைய உதாரணத்தை போட்டு. வத்தாஃப் அசரு, அதனால் அவனுடைய பாவங்கள் என்ன செய்ய மன்னிக்கப்படும். வம்மல் பஹீலு, கஞ்சனை பொறுத்தவரையில் ஃபலா யுரீது அன் யுன்ஃபிக ஷையன், அவன் எதையும் செலவு செய்யறதுக்கு விரும்ப மாட்டான். இல்லா லசிகத் குல்ல ஹல்கத்தின் மக்காரா, அதனால் நிச்சயம் அவருடைய ஆடை இறுகிக் கொண்டே செல்லும், சரிங்களா? ஃபஹுவ யுவஸ்ஸிஹு வலா யத்தஸ்ஸஹு, அவன் அப்படியே விசாலப்படுத்தணும்னு நினைப்பா, அது விசாலமாகாது. எது எது விசாலமாகாது, ஆடை. அப்படின்னு சொன்னா இரும்பாடை போட்டிருக்கிறவன் அது விசாலமா இல்லாம இறுக்கமா இருந்த என்ன நிலைமை, இல்ல இறுக்கமா இருந்த என்ன நிலைமை, மனசு ஆளை கஷ்டப்படுவான். ஆடையோடு எதை உதாரணம் சொல்றாங்கன்னா, அவனுடைய எண்ணம் அவனுடைய செயல்கள் எப்படி அமையும் என்பதை பற்றி தான் ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. அப்ப அது போன்ற இதுதான் இந்த வசனத்திற்கான உதாரணமா ரசூல் நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப அது போன்ற என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. இன்னொரு இடத்துல அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் சொல்லுவாங்க, அன்ஃபிகி வலா துஹ்சி, தர்மம் செய்,
முடித்து வைத்துக் கொள்ளாதே. ஃபயுஹ்ஸி அல்லாஹு அலைக், அப்படி நீ செஞ்சனா அல்லாஹ் உனக்கு முடிச்சிடும். நமக்கு செல்வத்தில் விசாலம் கிடைக்கிறது என்பது யாருடைய கருணை? அல்லாஹ்வுடைய கருணை. இப்போ அந்த கருணை அல்லாஹ் என்ன செஞ்சிடுவான்? சுருக்கிடுவான். வலா துஇ ஃபஉஇ அல்லாஹு அலைக்கி, எண்ணி கொடுக்காதே, அல்லாஹ் உனக்கு என்ன செஞ்சிடுவான்? எண்ண ஆரம்பிச்சிடுவான். அப்போ என்ன செய்யணும்? தர்மங்களை செய்கிற போது அதில் நாம் என்ன செய்யணும்? நடுநிலையை பேண வேண்டும். அதே நேரத்தில் என்ன செய்யணும்? கஞ்சத்தனம் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். மொத்தமாக கொடுக்குறன்ற பேரில் என்ன செய்யக்கூடாது? எல்லாத்தையும் கொடுத்து ஓட்டாண்டியாகவும் உட்காரக்கூடாது. அப்படி யாரும் நம்ம செய்யறது இல்லை. அதனால் இது நமக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, அழுத்தமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்கறதே இல்லைன்றதான் பிரச்சனை. அப்படி தானே? கொடுக்கறது இல்லைன்றதான் நம்ம பிரச்சனை. அப்படி யாரும் என்ன செய்யறதில்லை, வாரி இறைத்து கொடுப்பது இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம செலவு செய்யறோம்னு சொன்னா அது நமக்கு மிகப்பெரிய ஒரு நிஅமத், பரக்கத். நம்முடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைத்திருக்கிற அருள். இப்போ பொருளாதாரம் இருக்குன்னு சொன்னால் அது அல்லாஹ்வுடைய அருள். அந்த அருள் நமக்கு அப்படியே பரக்கத்தா அமையணும்னு சொன்னாலும் அதில் இன்னும் நமக்கு அபிவிருத்தி உண்டாகணும்னு சொன்னாலும் நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் 2 மலக்குகளை பூமிக்கு அனுப்புகிறான். 2 மலக்கு பூமிக்கு வராங்க. ஒரு மலக்கு சொல்லுவாங்க, அல்லாஹும்ம ஆத்தி முன்ஃபிகன் ஹலஃபன், யா அல்லாஹ் யார் செலவு செய்கிறார்களோ, நல்லவற்றில் செலவு செய்யறதுனா வீண் வரையும் இல்லை, நல்லவற்றுக்காக வேண்டி யார் செலவு செய்கிறார்களோ அவருக்கு நீ சிறந்த சேமிப்பை உண்டாக்கு இப்படின்னு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். யோசித்து பாருங்க, ஒரு மலக்குடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ்விடத்தில் எவ்வளோ மதிப்பு இருக்கும். நம்ம என்ன செய்கிறோம்? கஷ்டமாக இருக்குங்க, நஷ்டமாக இருக்குங்க, வியாபாரத்தில் ஒரு பெரிய பரக்கத்து இல்லைங்க, குடும்பத்தில் வர்க்கத்து இல்லைங்கன்னு சொல்லி நம்ம யார்கிட்ட போய் முறையிடுவோம்? யார்கிட்ட போய் முறையிடுவோம்? யார்கிட்ட முறையிடுறது இல்லை. நம்மளை மாதிரி சக மனிதன்ட்ட போய் சொல்லுவோம். சொல்லிட்டு என்ன சொல்லுவோம்? துவா செய்யுங்க பாய், நமக்கு அவன் கொஞ்சம் ரெக்வெஸ்ட். நம்ம துவால நடக்கலை, இப்போ என்ன செய்யும்? நம்மளோட சக மனிதன்ட்ட போய் துவா செய்யுங்க பாய். பொருளாதாரத்தில் பரக்கத்தே இல்லை, வியாபாரத்தில் நஷ்டம், சரியா? அதே மாதிரி வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லை. இப்படி என்ன செய்வோம்? நம்ம சக மனிதன்கிட்ட போய் முறையிடுவோம். இந்த முறையீடே தேவையில்லை. அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான்? நமக்கு பரக்கத்து வேண்டி துவா செய்யறதுக்கு அல்லாஹ் மலக்க நியமிக்கிறான். என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? நல்வழியில் செலவு செய்யணும். செலவு செஞ்சா அவருடைய துவா நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இன்னொரு மலக்கு, 2 மலக்கு வராங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு மலக்கு தான் இந்த துவா செய்யறாரு. இன்னொரு மலக்கு என்ன செய்வாரு? அல்லாஹும்ம ஆத்தி மும்சிகன் தலஃபன், யா அல்லாஹ் கஞ்சனுக்கு நீ நஷ்டத்தை ஏற்படுத்து. அவருடைய துவா என்ன? எனக்கு செலவு செய்கின்றவனுக்கு, நல்வழியில் செலவு செய்கின்றவனுக்கு நீ சிறந்த சேமிப்பு ஏற்படுத்து. கஞ்சன் செய்யறவனுக்கு, கஞ்சத்தனம் செய்யறவனுக்கு நஷ்டத்தை உண்டாக்கு. இப்போ இந்த துவா இங்கே ஒரு காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் செல்வ செழிப்பில் மேலோங்கி இருந்தாங்க. இன்றைக்கு மோசமான நிலை தான். நீங்க எங்கே போனாலும் சரி, அதாவது வளங்கள் கொடிக்கக்கூடிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கு சென்றாலும் அங்குள்ள முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் என்ன இருக்கு? கஷ்டம்தான். ஆனால் ஒரு காலத்தில் அவ்வளோ கஷ்டம் இல்லை, பரக்கத்து நிறைய ஃபீல் பண்ணாங்க இந்த சமுதாயம். என்ன காரணம்? கொடுக்குற அந்த பண்பு இருந்தது, ஈகை மனப்பான்மை இருந்தது. இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட ஈகை மனப்பான்மை குறைஞ்சிருச்சு. ஈகை மனப்பான்மை இன்னைக்கு சொல்லப்போனால் நம்மளோட மற்றவங்கள செய்கிறாங்க, அதிகம் செய்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட வந்திருக்கு. அவங்களுக்கு அதுக்கு கூலியெல்லாம் கிடையாது. நமக்கு மறுமையில் கூலி இருக்கு. மறுமையை எதிர்பார்த்து தான் நம்ம இது செய்கிறோம். ஆனால் மறுமையை எதிர்பார்ப்புள்ள நம்மள்கிட்ட அந்த ஈகை மனப்பான்மை குறைந்திருக்கு. மறுமையை எதிர்பார்க்காதவர்கள், மறுமையை நம்பாதவர்கள், மறுமையில் எந்த பிரதிபலனும் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லாதவர்கள் என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. அதில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? உலகத்தில் அவங்களுக்கு கொடுத்துருவோம். அதை புரிஞ்சுக்கணும். அதனால் அவங்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் என்ன செய்வான்? கொடுத்துருவோம். இப்போ நாம் இன்றைக்கு பொருளாதாரத்தில் பின்தங்குறோம், நம்முடைய குடும்பங்களில் பரக்கத்து இல்லாமல் இருக்கிறோம்னு சொன்னால் அதற்கு காரணம் இதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற வாழ்வாதாரத்தை நாம் நினைச்சணும் நல்ல முறையில் நாம் பயன்படுத்தி நாமும் பிறருக்கு அதை கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ரப்பக யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திரு இன்னஹு கான பி இபாதிஹி கபீரம் பஸீரா. நிச்சயமாக உம்முடைய ரப்பு தான் தன்னுடைய அடியார்களில் அவன் நாடுகின்றவர்களுக்கு வாழ்வாதாரத்தை விசாலப்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். மேற்சொன்ன வசனத்தை, இந்த வசனத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொண்டோமே ஆனால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? பொருளாதாரத்தை நாம சம்பாதிக்கிறோம், நாம சேர்த்து வைக்கணும், நாம பாதுகாக்கணுன்ற அந்த மனநிலையிலிருந்து வெளியே வந்துடும். ஏன்?
தர்றது யாரு? அல்லாஹ். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், இன்ன ரப்பக யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா. உம்முடைய ரப்பு தான் அவன் நாடுகின்றவர்களுக்கு வாழ்வாதாரத்துல விசாலப்படுத்துறான். வயக்திரு, அதே மாதிரி அவன் தான் என்ன செய்றான், அதை சுருக்கவும் செய்யறான். ரெண்டுமே அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. ரெண்டுமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்கு. விசாலமான பொருளாதாரம் வேண்டுமா, அல்லாஹ் நாடி நடக்கும். யாருக்கு அல்லாஹ் தரணும்னு நினைக்கிறானோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். யாருடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் சுருக்கணும்னு நினைக்கிறானோ அவங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சிருவான், சுருக்கிடுவான். இன்னஹு கான பிஇபாதி கபீரன் பஸீரா. அல்லாஹ் தன்னுடைய அடியானை குறித்து நுட்பமாக அறிந்தவனாக அவனை உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆக இப்படிப்பட்ட அல்லாஹ்வை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் சொன்னா, நாம் நம்முடைய பொருளாதாரம் இந்த உலகத்தில் நமக்கு பயன்படுவதை போன்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் தேவையுடையவர்களுக்கும் அது பயன்பட வேண்டும். முதன்மையாக யாருக்கு, நம்முடைய ரத்த பந்த உறவுகளுக்கு. ஃபாத்திதல் குர்பா ஹக்கஹுன்னு அல்லாஹ் சொன்னா இல்லையா, நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அவருடைய உரிமையை கொடுத்து விடுங்கள். அந்த அடிப்படையில் சொன்னோம், குடும்பத்திலிருந்து அந்த உதவிக்கரங்களை நாம் நீட்டணும். அப்படி செஞ்சா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் தர்மம் செய்கின்ற போது தனக்காண்டி தன்னுடைய குடும்பத்திற்காண்டி தர்மம் செய்யும் போது அவனுக்கு என்னது, 2 கூலி. தர்மத்திற்கான கூலியும் கிடைக்கிறது, உறவை அரவணைத்துக் கொண்ட கூலியும் கிடைக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட நன்மையை நம்ம நினைச்சோம் தேடி நம்முடைய பொருளாதாரத்தில் நம்ம தாராளத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்தால் அல்லாஹ் என்ன செய்வான், நம்முடைய வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தும். நமக்கு கொஞ்சமா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். கொஞ்சமா இருந்தாலும் கொடுக்கணும், நிறைய இருந்தாலும் கொடுக்கணும். இல்ல, கொஞ்சமா இருக்கிறவங்க கொஞ்சமா இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும், நிறைய இருக்கிறவங்க நிறைய தாராளமா கொடுக்கணும். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், விசாலத்தை ஏற்படுத்தும். நான் கண்கூடா கண்ட சில ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரும் முதலாளி சென்னையில, அவர் அவர் பெரிய ஒரு தொழில் நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, நம்முடைய அந்த பகுதியில ஏழை எளியவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு என்ன செய்றாங்க, ரமலான் கிட்டு வழங்குறார். ரமலான் கிட்டு அப்படின்னு சொன்னா என்ன செய்யறாரு, ஒரு குடும்பத்திற்கு 25 கிலோ அரிசி, 2 கிலோ சர்க்கரை, பருப்பு, பயிறு, இதெல்லாம் என்ன செய்வார், மொத்தமாக ஒரு மளிகை கிட்ட கொடுத்துட்டு புடவை, லுங்கி, வீட்டுக்கு 2000 ரூபா பணம் ரேஷன் மாதிரி என்ன செஞ்சுடுறாரு. இந்த ரமலான்லையாவது அவங்க என்ன செய்யணும், வறுமையில் இருக்கக்கூடாது, கஷ்டத்தில் இருக்கக்கூடாதுன்ற நீயத்தோடு தருவார். அவர் ஆரம்பிக்கும் போது 100 குடும்பங்களுக்கு தரேன்னு சொல்லி பொறுப்பேற்றார். எத்தனை குடும்பம், 100 குடும்பம். ஏழையாக இருக்கக்கூடிய, எளியவர்களாக இருக்கக்கூடிய, வறியவர்களாக இருக்கக்கூடிய 100 குடும்பத்தை மட்டும் எனக்கு தேர்ந்தெடுத்து தாங்கன்னு சொன்னார். அப்படி உள்ள லிஸ்ட்டை கொண்டு போய் கொடுத்தோம். மாஷா அல்லாஹ் அவர் செஞ்சார். ஒரு ரமலான்ல இந்த 100 குடும்பத்துக்கு தந்தார். 100 குடும்பத்துக்கு 2000 ரூபான்னு வச்சா எத்தனை ஆச்சு, 2 லட்ச ரூபா. இந்த மளிகை கிட்டெல்லாம் சேர்த்தா குறைஞ்ச ஒரு 10 லட்ச ரூபா அமௌண்ட் வந்துடும் இல்லையா. எல்லாத்துக்கும் அதே மாதிரி ஒரே மாதிரியான மளிகை கிட்டு கொடுக்குறாரு, 10 லட்ச ரூபா வந்துடும். 100 குடும்பத்துக்கு ஆரம்பிச்சவர் அடுத்த வருஷம் என்ன செஞ்சாரு, 400 குடும்பத்துக்கு தரேன்னாரு. சுப்ஹானல்லாஹ். ஒரே வருஷத்துல, என்னுடைய நேரடி அனுபவத்தை சொல்றேன், ஒரே வருஷத்துல அவர் என்ன செய்யறாரு, 100ல இருந்து 400க்கு ப்ரொமோட் ஆகிறாரு. அப்ப 10 லட்சம் இடத்துல இருந்து என்ன செய்யறாரு, 40 லட்சம் ரூபாய்க்கு அவரு விஸ்தீர்ணப்படுத்துறாரு. காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி ஏற்படுத்துறாரு. 40 லட்சம் 400ன்றதுல இருந்து நம்ம கடைசி நம்ம சென்னையிலிருந்து அந்த பொறுப்பை நம்ம நிர்வகிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் அதோடைய எண்ணிக்கை எத்தனை ஆச்சுன்னா 852 குடும்பங்கள். அப்ப எவ்வளவு ஆச்சு, 55 லட்சம், கோடி ரூபாய். இந்த பொருளாதாரத்திலையும் விலை மாறிட்டே இருக்குல்ல, கோடி ரூபாய் என்ன செய்யறாரு அவரு, இந்த ரமலான்ல தர்மமாகவே செய்து கொண்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அப்ப அதுக்கேற்ப அவருடைய பிசினஸ் என்னது, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அல்லாஹ் வளத்தை ஏற்படுத்தான். நியத்து இருக்கா, கொடுக்கணும் என்ன இருக்கா, அல்லாஹ் நமக்கு தருவான். அதுக்காண்டி இந்த மாதம் ட்ரையலுக்கு கொடுத்து பார்ப்போம், அடுத்த மாதம் வருதான்னு பார்ப்போம், அப்படி இல்லை. நமக்கு அந்த நியத்து ஆழ் மனதில் இருந்து நம்ம நினைச்சோம், அந்த மன தூய்மையோடு நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்குறோம்னு சொன்னா நிச்சயம் அந்த பொருளாதாரம் நமக்கு அல்லாஹ்விடத்தில் பன்மடங்காக நமக்கு கிடைக்கும். என்றால் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வாக்குறுதி என்ன, மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பா. அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கின்றவர்களுக்கு உதாரணம் ஒரு விதையை போன்றது. அம்பத்தத் சபா சனாபில, அந்த ஒரு விதை என்ன செய்தது, 7 கதிர்களை முளைப்பிச்சது. ஃபீ குல்லி சும்பலத்தின் மியத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலும் 100 மணிகள் இருந்து கொண்டு, தானிய மணிகள் இருந்து கொண்டிருக்கிறது. வல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடுகின்றவர்களுக்கு வேண்டிச்சான் இன்னும் விசாலப்படுத்துறான். அப்போ 1 ரூபா செலவு செஞ்சா அதற்கு கூலி எத்தனை மடங்கு, 100ல இருந்து 700 மடங்கு வரைக்கும்.
100 மடங்கு இல்லை, 100லேருந்து 700 மடங்கு வரைக்கும். இதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொன்னா, அல்லாஹ் நாடுகின்றவர்களுக்கு 700 அல்ல 7000 தருவதற்கும் 70 லட்சம் தருவதற்கு அல்லாஹ் என்னது விசாலமானவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்படி உள்ள ஒரு நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற எல்லா நல்லறங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கிறது என்கிற உறுதியோடு நாம் நினைச்சோம் அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களிலே சொல்லி காட்டிய 30 வரையுள்ள வசனங்களுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த வசனங்களை சொல்லி காட்டிய கட்டளையின் அடிப்படையில் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவர்கள், அவனை மட்டும் உதவி தேடக்கூடியவர்கள், அவனையன்றி வேறு யாரையும் வணங்காதவர்கள், பெற்றோருக்குரிய கடமைகளை அவர்களுக்குரிய உபகாரங்களை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்கள், அவரிடத்திலே அவர்களுக்கு கட்டுப்படாமல் எந்த நேரத்திலும் இருந்து விடாமல் அவர்களுக்கு மாறு செய்யாதவர்கள், அவர்களை நோவினை செய்யாதவர்கள் என்று நாம் இருக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய உறவுகளை அரவணைத்துக் கொண்டு, ஏழை எளியோர்களை அரவணைத்துக் கொண்டு, அவர்களுக்குரிய ஹக்குகள் ஆர்ந்து கொண்டிருக்கிற பொருளாதாரத்தை நம்மால் இயன்ற அளவிற்கு கொடுத்துவிட்டு, அப்படி கொடுக்க முடியாத பட்சத்தில் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்லவர்களாக நாம் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் கிடைக்க செய்வானாக என்கிற பிரார்த்தனையோடு நிறுத்துகிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜக்காத்தை பொறுத்தவரையில் ஜக்காத் என்பது அல்லாஹ் தஆலா நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற 5 அடிப்படை கடமைகளில் ஒன்று. ஜக்காத்னா என்ன? அடிப்படை கடமைகளில் ஒன்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? புனில் இஸ்லாம் அலா ஹம்ஸின், இஸ்லாம் 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டிருக்கிறது என்பதில் கலிமா, தொழுகை, ஜக்காத் என்று நினைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஜக்காத் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, அதற்கான மொழி ரீதியான பொருள் அன்னமா வத்துகூர், வளர்ச்சி, தூய்மையாகுதல். வளர்ச்சி 2 அர்த்தம் இருக்கு. அதில் ஒரு அர்த்தத்தை பிடிச்சி தான் என்ன செய்வாங்க, தவறான இன்டர்பிரேஷன் கொடுப்பாங்க. தூய்மையாகுதல், தூய்மையாயிடுச்சு அப்புறம் என்னென்ன அப்படின்னு. அப்போ எதில் வளர்ச்சி என்று சொன்னால் செல்வத்தில் வளர்ச்சி, எதில் தூய்மை என்று சொன்னால் கொடுக்கக்கூடிய மனிதனுடைய மனதில் தூய்மை. இதுதான் அல்லாஹ் தஆலா அதன் மூலம் நாடுறான். பொருளாதாரத்தை தூய்மை செய்வதில்லை, கொடுக்கக்கூடிய மனிதனுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கிற அழுக்கை சுத்தப்படுத்துவது. அதான் அந்த ஜக்காத்துடைய பிரதானமான நோக்கம். அந்த அடிப்படையில் ஜக்காத்தை அல்லாஹ் கொடுங்கன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா, ஜக்காத் கடமையாவதற்கு சில நிபந்தனைகள் இருந்து கொண்டு. சும்மாவே ஒருத்தர் ஜக்காத் எடுத்து கொடுத்துட முடியாது. ஜக்காத் கொடுக்கணும்னா அவர் என்ன செய்யணும்? நிசாபை அடைந்திருக்கக்கூடிய செல்வம் வைத்தவராக இருக்கணும். இல்ல, நிசாப் என்று சொன்னால் என்ன? உச்சவரம்பு, ஜக்காத்திற்குரிய உச்சவரம்பு. எப்போ அந்த உச்சவரம்பு கடமையாகும்னு சொன்னால், ஒரு இடத்துல 85 கிராம் கோல்டு அல்லது அதற்கு ஈடான பணம் அது இருந்தால் தான் ஜக்காத் கடமையாகும். கால்நடைகளாக இருந்தால் 40 மாடு இருக்கணும் அப்படின்றது கட்டளை, 5 ஒட்டகம் இருக்கணும் என்பதற்கு அதற்குரிய அளவுகோல். இப்போ என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஒரு லிமிட்டை நம்ம அடையும் போது தான் நமக்கு ஜக்காத் கடமையாகும். அப்போ அந்த லிமிட்டில் இருக்கிறதுல தான் நம்ம ஜக்காத் நிறைவேற்றணும். 1000 ரூபா வச்சிருக்கிற ஜக்காத்து கொடுக்கணும்னா இல்லை, 10,000 ரூபா வச்சிருக்கிற ஜக்காத்து கொடுக்கணுமா இல்லை. எப்போ ஜக்காத்து கொடுக்கணும்? எப்போ அதில் வந்து நிசாபை அடையுமோ அப்போ தான் ஜக்காத்து கொடுக்கணும். இப்போ நிசாபை அடைந்த பொருள் நம்ம இடத்துல இருக்கும்போது அது இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். நிசாபுக்கு கீழே வந்தால் கொடுக்க தேவையில்லை. 85 கிராமுக்கு ஜக்காத்துன்னு சொன்னால் 83 தான் இருக்குது, 84 தான் இருக்குன்னா ஒரு ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. எப்போ ஒரு ஜக்காத்து கொடுக்கணும்? 85 இருக்கும்போது கொடுக்கணும். 85 இருக்கும்போது எப்பெல்லாம் கொடுக்கணும்? இந்த வருடம் 85க்கு கொடுத்தாச்சு, அடுத்த வருஷம் அது 85 இருக்குது அல்லது 86 இருக்குது, அப்போ அவர் என்ன செய்யணும்? அப்பவும் கொடுத்தாகணும். ஏதாவது என்ன இருக்குது? நிசாபை அடைந்த செல்வம் இருக்குது. இப்போ இதுதான் ஜக்காத்துக்குரிய அளவுகோல். இந்த அளவுகோலை தான் என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டம் தொட்டு ஏறத்தாழ 14 நூற்றாண்டுகளாக இந்த உம்மத்தின் அறிஞர்கள் அனைவரும் சொல்லியிருக்கக்கூடிய சட்டம். ஏன்னா குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது. முஜ்மு தபரானி என்று சொல்லக்கூடிய ஹதீஸினுடைய இடம்பெற்றிருக்கக்கூடிய, அதை போன்று சுனன் அபூ தாவூதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் என்ன செய்யப்பட்டிருக்கும்? அவருடைய செல்வத்திற்கான ஜக்காத்தை சில தையிபத்தம் பிஹா நஃப்ஸஹு குல்ல ஆமின், வருடம் மன தூய்மையோடு அவர் நிறைவேற்றுவார் என்று இடம்பெற்றார். இப்போ இதை வந்து மறுக்கிறவங்க என்ன செய்கிறாங்க? இந்த ஹதீஸை வந்து அதாவது என்ன செய்வாங்க? பலவீனப்படுத்துவாங்க. ஹதீஸ் பலவீனமானு கேட்டால் பலவீனம் இல்லை, ஆனால் தங்களுடைய கருத்திற்கு உடன்பாடாக இல்லை என்பதனால என்ன செய்வாங்க? அதை அற்பச்சொற்பமான காரணங்களை சொல்லி பலவீனப்படுத்துவாங்க. அது பலவீனம் என்று இருந்தால் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? 14 நூற்றாண்டு வரையிலும் அது நடைமுறையில் இருந்திருக்காது. எத்தனை வருஷம் எப்படி இமாம்கள் எல்லாம் எப்படி பார்த்தாங்க? ஜக்காத்து வருஷம் கொடுக்க வேண்டிய கடமையா அல்லது ஆயுள் ஒரு முறை கொடுக்க வேண்டிய கடமையா? எப்படி பார்த்தாங்க? வருஷம் கொடுக்க வேண்டிய கடமை. மாஷா அல்லாஹ். அப்போ அப்படிதான் என்ன செய்யணும்? நாம் அதை புரிந்து கொள்ளணும். அதே போன்று இந்த ஜக்காத்தை பொறுத்தவரை நிசாபு கீழே வந்தால் நம்ம கொடுக்க போகிறது இல்லை. அதனால
என்ன காரணங்களை எல்லாம் அதை மறுப்பதற்கு சொன்னார்களோ அது எதுவுமே ஏற்புடையதில்லை. என்ன ஒரு விஷயம் சொன்னால் அவங்களே அந்த காரணங்கள்லாம் மாற்றிட்டாங்க. முதல்ல என்ன செஞ்சாங்க, வருஷம் கொடுத்தா ஒருத்தன் ஆண்டியா போயிடுவான் போண்டியா போயிடுவான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால் அதை நம்ம சொல்லலை. இருந்தாலுமே ஜக்காத்துக்குரிய அந்த நிசாப் அடைந்தால் அதை நம்ம நினைச்சணும் கொடுத்தாகணும், வருடம் கொடுக்கணும். சரிங்களா? அடுத்தது ஒன்று கேட்டாங்க, இடங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு. இடத்தை பொறுத்த வரைக்கும் இடம் வந்து 2 வகையாக இருக்கு. ஒன்று என்னுடைய தேவைக்கான ஒரு இடம், அது விவசாய நிலங்களாக இருக்கலாம், அல்லது வீட்டினுடைய தோட்டமாக இருக்கலாம், அல்லது சும்மா கிடக்கக்கூடிய நிலங்களாக இருக்கலாம். இன்னொன்று இது ஒரு இடம், இடங்களை 2 வகைன்னு சொன்னதில் ஒரு வகை இது. இதில் எல்லாமே வரும், விவசாய நிலம் அல்லது தோட்டம் அல்லது வீடு மனைக்காண்டி போட்டு வைத்திருக்கக்கூடிய காலி இடம், இது ஒன்றாலும் இருக்கலாம். இது ஒரு வகை. இரண்டாவது வகை விற்பனை செய்கிற நிலங்கள். அப்படின்னா அவர் ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர், இடத்த வாங்கி வச்சிருக்கிறாரு, அந்த இடத்த என்ன செய்வார், பிளாட் போட்டு விற்பார், ரியல் எஸ்டேட் ஓனர். இது இரண்டாவது வகை நிலம். இதில் முதல் வகை சார்ந்த நிலங்களை பொறுத்த வரைக்கும் விவசாய நிலமாக இருந்தால் அவர் விவசாயம் செய்து அதில் அறுவடை செய்கிற அந்த பொருளுக்கு அது நிசாபி அடைந்திருந்தால் அதில் ஜக்காத் கொடுக்கணும். நிலத்திற்கு ஜக்காத் இல்லைங்க. சரிங்களா? நிலத்துக்கு ஜக்காத்து கிடையாது. அதே மாதிரி தோட்டம் வச்சிருக்கிறாரு, தோட்டத்தில் அறுவடை செய்யக்கூடிய கனிகள் அது நிசாபை எட்டி இருந்தால் அதற்கு ஜக்காத்து கொடுக்கும். சரிங்களா? வீடு இருக்கு, வீட்டுக்கான நிலம் இருக்கு, அல்லது காணி மரம் இருக்கு, இது எதுக்குமே ஜக்காத் இல்லை. எதுக்குமே ஜக்காத் இல்லை. இரண்டாவது ஒரு வகை என்ன சொன்னோம், விற்பனைக்காக வேண்டியுள்ள ரியல் எஸ்டேட் நிலங்கள். இதை பொறுத்த வரைக்கும் இது வியாபார சரக்கு. இது என்ன கேட்டகரியில் வரும், வியாபார சரக்கு. வியாபார சரக்கு ஜக்காத் உண்டா? உண்டு. அப்போ அதே கணக்கில் அவர் என்ன செய்யணும், ஒரு ஏக்கரை வச்சிருக்கிறாரு, சில அல்லது 2 ஏக்கர் வச்சிருக்காரு, 10 ஏக்கர் வச்சிருக்கிறாரு, எதுக்காண்டி பிளாட் போட்டு சேல் பண்ணிகிட்டே இருக்கிறார். அப்போ அதை வந்து என்ன செய்யணும், ஒரு வேல்யூவை கணக்கு பண்ணி ஜக்காத் கொடுக்கும். இதான் நிலங்களுக்கான ஜக்காத்துடைய அளவுகள். சரிங்களா? வருமானத்திற்கு ஜக்காத், வருமானத்துக்கு ஜக்காத் உண்டு. இந்த வருமானம் நிசாப் அடைஞ்சிருந்தா ஜக்காத் உண்டு. பொருளுடைய மதிப்புக்கு தான் ஜக்காத். ஒருத்தர் கடை வச்சிருக்கிறாரு, நகை கடைன்னு வச்சுங்களேன், உள்ள ஸ்டாக் எவ்வளோ இருக்கு, ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு இருக்கு. அந்த 50 லட்ச ரூபாய்க்கு தான் அவர் ஜக்காத்து கொடுக்கணும். 50 லட்சம் அவருக்கு ஜக்காத்து கொடுக்கணும். ஏன்னா 50 லட்ச ரூபா அவர்கிட்ட சரக்கு இருக்கு. சரி, இப்போ 50 லட்ச ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுக்கணும். என்ன 50 லட்ச ரூபா ஜக்காத்து கொடுக்குற அந்த 2.5% வரும்போது எவ்வளோ வருது, கிட்டத்தட்ட ஒரு 25,000 வரும் இல்லையா? இல்லை, 12,500 வரும். 12,500 வரும். பணம் இல்லை அப்படின்னா அவர் என்ன செய்யணும், நகை இருக்க கரெக்ட், நகையிலேருந்து எடுத்து கொடுத்துடணும். தாய்மார்கள் கவனிச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட 85 கிராம் கோல்டு இருக்கு, 100 கிராம் இருக்கு, 200 கிராம் இருக்கு. இப்போ நீங்கள் ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டவர்கள். நீங்கள் எப்படி ஜக்காத்து நிறைவேற்றணும், எனக்கு வருமானம் இல்லை, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. 100 கிராம்லேருந்து 2.5 கிராம் எடுத்து என்ன செஞ்சுருங்க, 2.5 கிராம் எடுத்து நீங்கள் செஞ்சுருங்க, கொடுத்துருங்க. அதுதான் உங்களுடைய ஜக்காத். அப்படி தான் ஜக்காத்தை நிறைவேற்றணும். சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் ஜக்காத் பெறுவதற்கு அவங்க தகுதி உள்ளவங்களா அதான் பார்க்கணும். ஜக்காத்தை பெறுவதற்கான தகுதி என்ன, சூரத்துல் தௌபா 9வது அத்தியாயத்துடைய 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னம ஸதகாத்து லில் ஃபுக்ராஇ வல் மசாகின் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வஃபி ரிகாபி வல் காரிமீன வஃபி சபீலில்லாஹி வபினிஸ் சபீல். இந்த 8 கேட்டகரி அல்லாஹ் சொல்றான். 8 தரப்பினர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாரெல்லாம்? ஒன்று ஃபக்கீர், வறியவர்கள், எந்த வாழ்வாதாரம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர். இரண்டாவது மிஸ்கின், அன்றாட தேவைகளை மட்டும் அன்றாடம் காட்சி சொல்ல முடியும் நம்ம, அந்த கேட்டகரியில் இருக்கிறோம். அடுத்தது என்ன சொல்றா, முஅல்லஃபத் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டவர்கள், இஸ்லாத்திற்கு புதிதாக வந்தவர்கள், ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவர்கள், ஜக்காத்தை வசூலிக்கக்கூடிய அந்த கேட்டகரி இப்போ இல்லை நம்மகிட்ட. சரிங்களா? இருந்ததுன்னா அவங்களுக்கும். அதுக்கடுத்து என்ன, கடன்பட்டவர்கள், அடிமைகள், அவங்களும் இல்லை. அதே மாதிரி வழிபோக்கர்கள், அல்லாஹ்வுடைய பாதை, இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு ஜக்காத் கொடுக்கும். அது யாரோ ஒருத்தராக இருக்கலாம், அல்லது 8 தரப்பினர்களாக இருக்கலாம். யாருக்காவது ஒருத்தருக்கு தான் நம்ம சொல்லணும் ஜக்காத்து கொடுக்கணும். அப்போ நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய உறவினர்கள், அவங்க ஃபக்கீராக இருக்காங்களா, ஜக்காத்துக்கு தகுதியானவங்க.
அல்லது அவங்க மிஸ்கீனா இருக்காங்களா, அவங்க ஜக்காத்துக்கு தகுதியானவங்க. அல்லது அவங்க இஸ்லாத்தை நோக்கி புதுசாக வந்திருக்கிறாங்களா, அவங்க தகுதியானவங்க. அல்லது அவங்க கடனாளிகளா, அவங்க தகுதியானவங்க. இப்படிதான் நம்ம பார்க்கணும். சொந்தக்காரங்களா இருக்கிறனால ஜக்காத்து கொடுக்கலாமான்னா அந்த கேட்டகரி கிடையாது. சொந்தக்காரன் என்பதற்காக வேண்டி ஜக்காத் இல்லை, அனாதை என்பதற்காக வேண்டி ஒருவருக்கு ஜக்காத் இல்லை. இந்த பெறக்கூடிய அந்த தகுதி அவர்கிட்ட இருக்கான்றதை பார்த்து தான் ஜக்காத்து கொடுக்கும். அதாவது கல்வி நிறுவனங்கள், மஸ்ஜிதுகள், இதற்கு ஜக்காத் கொடுக்கறதை பற்றி மார்க்கத்தின் நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, மஸ்ஜிதிற்கு ஒருபோதும் ஜக்காத் கொடுக்கக்கூடாது. மஸ்ஜித் ஜக்காத் பெறுவதற்கான அந்த தகுதியில் வராது. கல்வி நிறுவனங்களை பொறுத்தவரையில் பல்வேறு தரத்தில் இருக்கு. முழுமையாக மாணவர்களிடத்துல ஃபீஸ் பெற்றுக்கொண்டு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இருக்கு. வசதி உள்ளவர்கள் படிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு. ஜக்காத் பெறுவதற்கு தகுதி இல்லாதவங்க. அதே நேரத்தில் ஜக்காத்தை கொண்டு நடத்தக்கூடிய நிறுவனங்களும் இருந்து கொண்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ஏழைகள் இருக்கிறாங்க. இங்கே யார் இருக்கிறாங்க? ஏழையர்கள், வறியவர்கள் அங்கே அடைக்கலம் கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் என்ன செய்யப்படுது? அந்த பொருளாதாரத்தை கொண்டு அவங்க செலவு செய்ய போகிறாங்க. அது என்ன மாதிரியான செலவாக இருக்கணும்? அவங்களுடைய உணவு தேவைகளாக இருக்கணும், அடிப்படை தேவையாக இருக்கணும். அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? ஸ்டாஃபுகளுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதை தவிர்க்கணும். சரிங்களா? அதே நேரத்தில் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்னு சபீல், அல்லாஹ்வுடைய பாதையில், ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் என்று சொல்லக்கூடியது நேரடியாகவே ஜிஹாதை குறிக்கக்கூடியது. அந்த இல்லாத போது தாவா பணிகளை அதில் என்ன செய்யலாம், இணைத்துக் கொள்ளலாம் என்று சில அறிஞர் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் மார்க்க நிறுவனங்கள், மார்க்கத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு ஜக்காத்து கொடுப்பது கூடும் என்கிற கருத்தை சொல்றாங்க. அதில் வல்லாஹு ஆலம், அதில் எது சரி என்பது சரிங்களா?